யோசிச்சு பாருங்க, நீ ஜெயிலுக்குள்ள இருக்க, எனக்கு என்ன ஒருத்தர் நான் கூடவே இருந்துட்டு அப்படி போய் சொல்லிட்டாங்களே, அப்படி ஏமாத்துறாளடா, நான் கடையா வந்துதான் உண்டு இல்ல உன்னை திடீர்னு ஒரு நாள் துரத்திடுவோம். பட் நான் என்ன பண்ணாலுமே மன்னிச்சு மறுபடியும் சேர்த்து பட்டுட்டேன். அதுதாங்க ஒரு மைனஸ். டாஸ்மார்க்ல இருந்து டைரக்டா குடிச்சிட்டு இங்க வந்தாங்க. எங்க அம்மாவுக்கும் அஜிக்கும் செட் ஆகல. எங்க அம்மாவும் வந்து அப்படி சொல்றாங்க, அஜி நம்பாத அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் நான் அந்த இடத்துல சொன்னது என்னன்னா, என் நண்பனை பத்தி எனக்கு தெரியும். என்ன சுத்து போடுறீங்க? வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, நம்ம சென்னையில தான் இருக்கோம். அண்ட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா டிடிஎஃப். ஸோ இவ்வளவு நாள் வந்து பண்ணா நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல டிடிஎஃப் பிட் ஷாப் மட்டும் தானுங்க இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் மெக்கானிக் ஷெட்டுக்கான எல்லா வேலையுமே ஆரம்பிச்சாச்சு. அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரி குடோனா வைக்கலாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தோம். எதனால என்ன கீழே ஃபுல்லாக படிக்கட்டு தான் இருந்துச்சு. சரி நம்ம ஏன் படிக்கட்டை இது பண்ணி ஸ்லைடர் மாதிரி பண்ணி பைக்ஸ் எல்லாமே கீழே இறக்கி மெக்கானிக் ஷெட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஸோ கடைசியில் அட்லாஸ்ட் வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணும்போது மெக்கானிக் ஷெட்டாவே மாத்திட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஃபுல்லா மாத்தல, இப்பதான் வந்து எல்லா வேலைகளும் நடந்திருக்கு. இப்பதான் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுக்காங்க. ஸோ இப்போ வந்து பண்ண டைம் வந்து பண்ண ஈவினிங் 6 o'clock. அழகா வந்து பண்ண சன்செட் ஆயிட்டு. பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பெருசா தெரியாது, எதனால பில்டிங்ஸ்ல இருக்குங்க. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இவ்வளவு நாள் வந்து பண்ண உங்களுக்கு பிட் ஷாப்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் பெருசா காமிச்சது கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து பண்ண நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பை காமிச்சிட்டு கீழே போய் நம்ம மெக்கானிக் ஷெட் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி காட்ட போறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. டிடிஎஃப் அண்ட் வந்து அடுத்த ட்ரிப் கிளம்ப போகிறோம். அண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்கு அண்ட் வந்து ஒரு சேடான நியூஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எதை முதல்ல சொல்லட்டும், ஹாப்பியான நியூஸை சொல்லட்டுமா சேடான நியூஸ் சொல்லட்டுமான்னு தெரியல. ஸோ ஹாப்பியான ஒரு நியூஸ் என்னன்னா எது சொல்லட்டும், ஃபர்ஸ்ட் சேடான நியூஸ் சொல்லிடுறேன் டிடிஎஃப். யோ சாமி சோலி தோலியாண்டா. என்ன சேடான நியூஸ்னாங்க, என்ன ஹேர் வந்து பண்ண கட் பண்ண போறோம். எனக்கு அது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. எனக்கு இந்த முடி வெட்டுறதுக்கு 1000ல் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1% கூட விருப்பம் இல்லை. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஸோ குட் நியூஸ் என்னன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே, அதான் vlogல வந்து இப்போ ஒரு பேட் நியூஸ் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பண்ண குட் நியூஸ் சொல்றேன். ரொம்ப நல்ல குட் நியூஸ் தான். ஸோ சீக்கிரமா சொல்றேங்க. பட் இப்பால முடி வெட்ட மாட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தாங்க முடி வெட்டும். ஃபுல்லா வெட்டிடுவே அவசானா இல்ல ஃபுல்லால வெட்ட மாட்டோம். இதுல ஒரு கால்வாசி இல்ல அரைவாசி வெட்டிடும். வருத்தமா தான் இருக்கு, பாத்துக்கலாம். ஓகே, நம்ம சேனல் கிராஃபிக்ஸ் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. ஓகே டிடிஎஃப் கார்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் போக கண்டினியூ பண்றேன். டிடிஎஃப் டைம் எவ்வளவு ஆச்சுன்னா 6:10 ஆச்சு டிடிஎஃப். அவ்வளவுதான், நம்மளோட வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப் எங்க இருக்குன்னாங்க, சென்னையில அம்பத்தூர் ஐயம்பாக்கம் அப்படிங்கிற ஏரியால இருக்கு. இல்ல இல்ல ஒரு திருப்பூருக்கு வழி சொல்றாரு பாரு, திரும்பிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கூகுள் மேப்ல வந்து பாருன்னா டிடிஎஃப் பிஐடி முட்டிட்டடா, கேட்டு முட்டிட்டடா. என்னடா கண்ணாடி பார்க்க மாட்டியாடா? அப்பவும் சிரிச்ச மாதிரி சிரிக்கல, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன வச்சிருக்காரு. பரவாயில்ல. டிடிஎஃப் நெட் ஆன் பண்ணல, PITSHOP நீங்க போடுறதுக்கு முன்னாடியே வந்துடும். ஜஸ்ட் நீங்க அதை தொட்டிங்கன்னா போதும் டிடிஎஃப். ஸோ வந்துடும். ஸோ ரேட்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருக்குது நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப். 4.8 ரேட்டிங். தேங்க்யூ ஸோ மச் டிடிஎஃப், உங்களோட அன்பா ஆதரவுக்கு. ஸோ அதை சீக்கிரமாக வந்து பண்ணால் 5 ரேட்டிங்காக கொண்டு வருவோம். ஆனால் 5 ரேட்டிங் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். சும்மாவது யாராவது வந்து பண்ண நெகட்டிவ் ரிவ்யூ, நோ குட் கலெக்ஷன் ட்ரெஸ்ஸஸ்ன்னு போட்டிருந்தாங்க. மனசே வலிச்சிருச்சுன்னா நெகட்டிவ் ரிவ்யூ. கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க, ருத்ராபதி ட்ரெஸ் அப்டேட் தரோம். நோ ட்ரெஸ் கலெக்ஷன். அப்புறம் வேற ஏதோ ஒரு நெகட்டிவ் இது போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வருத்தமாச்சு. அண்ட் வந்து டிடிஎஃப் உங்களுக்கு நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா வந்து பாருங்க கூகுள் மேப்ல வந்து ரேட்டிங் கொடுங்க. அண்ட் வந்து நம்மளோட பிட் ஷாப் வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு, சண்டே லீவா சாட்டர்டே லீவா, ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஃபங்க்ஷன் டேஸ்ல லீவான்னு. ஸோ நம்மளோட டிடிஎஃப் 365 நாள் கிடையாது, 366 நாளும் இருக்கு. ஸோ லீப் இயர்ல ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்தா கூட அந்த நாளுமே இருக்கு. டைமிங் வந்து பண்ணா காலையில 10 மணி டு நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குங்க நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப். வராம வந்தீங்கன்னா டெய்லி ஆஃபர் போவோம். டெய்லி ஆஃபர் போய் வாங்க வாங்க வாங்க, எவ்வளவுக்கு முடியுமோ பெஸ்ட் பிரைஸ் நாங்க பண்ணி தரோம். பட் இருந்தாலும் ரொம்ப கம்மி பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு வர்றதை விடவே ரொம்ப கம்மி பண்ணிட முடியாது இல்ல. ஏன்னா நமக்கு கடை வாடகை இருக்கு, அதுக்கப்புறம் கடையில வேலை செய்யற அத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இப்போ மட்டுமே வந்து பண்ண நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல 11 பேர் 12 பேர் வேலை செய்யறாங்க டிடிஎஃப். நிறைய பேருக்கு வந்து பண்ண குடும்ப கஷ்டம் வந்தாலும் ஆனா என்னை எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னாங்க. என்னால அவாய்டே பண்ண முடியல. சரி சொல்ல வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. சோ ரபினாக்கால ஷாக்கு, ஏ வாசா இத்தனை பேரை வச்சு என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. அக்கா அங்கக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் எப்படியும் மெக்கானிக் ஷெட் பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்துல நம்ம பரவாயில்ல, நான் நல்லது நினைக்கிறதுனாலயே நல்லது நடக்குது போல. எப்ப எல்லாத்துலயும் ஒரே வார்த்தை சொல்றீங்க, பாத்துக்கலாம்னு. பாத்துக்கலாம் எல்லாம். நம்ம பசங்களை வேலைக்கு எடுக்கும் போது என்ன பண்ண போறோம், இவ்வளவு பசங்களை வச்சுனே தெரியாம இருந்தோம். பாருங்க, வந்த உடனே வந்து மெக்கானிக் ஷெட் ரெடி பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான். இன்னொரு 5 டேஸ்ல வந்து பண்ண அந்த ஸ்லைட் பண்ற வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெஹிக்கல்ஸ் எல்லாம் கீழே இறக்கிடலாம். எப்போ வசா டிடிஓ பிட் ஷாப்போட கிராண்ட் ஓப்பனிங்னா, சோ டிடிஓ பிட் ஷாப்பையும் மெக்கானிக் ஷாப்பையும் சேர்ந்து கிராண்ட் ஓப்பனிங் பண்ணிடலான் இருக்கேங்க. சோ டிடிஓ பிட் ஷாப்லாம் ஒரு மாதிரி செம்மையா பண்ணலான் இருக்கேன். பண்ணலாம். பயங்கரமான ஒரு டிராபிக் டிடிஎஃப். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிடிஎஃப் இன்னைக்கு உங்களுக்கு கடையை காட்ட போறது நினைச்சு. நம்மளோட கடை ஸ்டார்டிங்ல வந்து பாத்துட்டீங்கன்னா 2 பொருளை வச்சு ஆரம்பிச்சோம். 2 பொருள் எல்லாம் எம்டி. ஆமா, எல்லாம் இடமே எம்டியா இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த இடத்துல ரீல்ஸ் பண்ணி ஜாலியா கஷ்டப்படாம இவ்வளவு பொருள் இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் கிடையாது. ஃபீலிங் இருந்துச்சு, பட் இருந்தாலும் பாத்துக்கலாம், வந்துருவோம். அந்த நம்பிக்கை தான் நம்மள இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்துச்சு. சோ டிடிஎஃப் யாரு என்ன பண்ணாலுமே லைஃப்ல பிசினஸ் பண்ணா சரி, என்ன பண்ணாலுமே நான் பெருசா தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காமயே இருக்காதீங்க. சோ நீங்க ஆரம்பிக்கிறது பெருசோ சிறுசோ ஆரம்பிச்சிருங்க. இருக்கிறத வச்சு நான் எப்பவுமே அதாங்க டிடிஎஃப் சொல்றேன், நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் தன்னால எல்லாமே சூப்பரா மாறிடும். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஏன் 1 வருஷம் வெயிட் பண்ணேன்னா, நம்மளோட வட்டாரம் சிறுசு கிடையாது, நம்ம வட்டாரம் ரொம்ப பெருசு. ஸோ அப்படி இருக்கும்போது யாராவது ஏதாவது ஒரு பொருள் கேட்டு இல்லைன்னு சொல்லிடுவோமோ அப்படின்ட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். பட் முடியாம போயிடுச்சு. சரி பெருசா பண்ணலாம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க, முடியல. சரி என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிப்போம். நம்ம பசங்கிட்ட சொல்லிடுவோம், டிடிஎஃப் இப்போதைக்கு இதுதான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லி நினைச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற பொருள் வச்சு 2 பொருளை வச்சு ஆரம்பிச்சது தான் வந்து பார்த்தா இப்போ கடவுள் அன்புல இவ்வளோ ரெடி வந்து இவ்வளோ ஆயிடுச்சு. என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். டிடிஎஃப் கிராண்ட் ஓப்பனிங் எப்போனா? கிராண்ட் ஓப்பனிங் சீக்கிரமா சொல்லும். ஏன்னா இப்போ மெக்கானிக் ஷெட் வந்துச்சுல, 2 சேர்த்தி கிராண்ட் ஓப்பனிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிட் ஷாப்ல எல்லா பொருளுமே அவைலபிள் இருக்குங்க. ஓகே சொல்லும், இங்கே நான் இறங்கிக்கிட்டுமா? சரி, இன்ஸ்டா கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வேணாம், நானே என் கையாலேயே ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு டைம் இன்ஸ்டாகிராம் கீழே விழுந்து போச்சுங்க, மனசே வலிக்குது. அங்கே பாரு ஒரு அண்ணன் ஹெல்மெட் வாங்கிட்டு அழகா வீட்டுக்கு போறாரு. இருக்கு, அவர் விளாக்ல காட்டும். தோ அந்த அண்ணன் தாங்க, அழகா கையில ஒரு ஸ்டட்ஸ் ஹெல்மெட் வாங்கிட்டு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஒர்க் போயிட்டு வந்துருப்பாரு போல. ஓகே டிடிஎஃப் வந்து வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேங்க. டிடிஎஃப் அட் லாஸ்ட் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்மளோட போர்டு. ஸோ எதனால உள்ள போயிட்டு சொல்றேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெக்கானிக் ஷெட்டுக்கான வேலையை தான் போயிட்டு இருக்குங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து அண்ணா வாங்க, நல்லா வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க? ஹாய், வாங்க பார்த்து வலிக்கு போகுது. ஐயோ தேங்க்யூ ஸோ மச். உள்ள உட்காருங்க, அதை வந்துடுறேன். ஸோ டிடிஎஃப் நம்மளோட மெக்கானிக் ஷெட்டுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. ஸோ உள்ள இருந்த சிமெண்ட் ஷீட்டு டைல்ஸ் எல்லாம் உடைச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கட்டுறக்கான எல்லா ஐட்டம்ஸ். அண்ணா பார்த்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நன்றி, லவ் யூ ஸோ மச். ஸோ நம்மளோட டிடிஎஃப் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க. அண்ட் வந்து பண்ண இங்க ஒரு லோகோ, அழகான ஒரு லோகோ. ஸோ டூல்ஸ் பாக்ஸ் போல மெக்கானிக் ஷெட்டுக்கு தேவையான டூல்ஸ் பாக்ஸ். அண்ட் வந்து ஃபுல்லா உள்ள வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. இதோ நம்மளோட கடைங்க. அண்ணா நமக்கு ஒரு காஃபிண்ணே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா மெக்கானிக் ஷீட்டை காமிச்சிடுறேன் உங்களுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பை காட்டுறேன். செல்லக்குட்டிங்களா ஹாய் காட்டுங்க. ஹாய் அக்கா, இப்போதான் ஸ்டட்ஸ் ஹெல்மெட் வாங்கிட்டு போனாரா ஒரு அண்ணன்? இப்போ பேசிட்டு தான் வந்தேன். என்ன தண்டர் ஹெல்மெட்டா? ட்ரிஃப்டரா? ஓகே ஆஃபர் பண்ணி கொடுத்தீங்களா? என்ன ஆஃபர் பண்ணி கொடுத்தீங்க? மணி டிஸ்கவுண்டா இல்ல பொருளா? மணி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தோம். மணி டிஸ்கவுண்ட் பண்ணி ஹெல்மெட் லாக்கோ ஃப்ரீயா கொடுத்தீங்களா? வெரி குட். இந்த போர்ட்டல்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி நம்ம வந்துச்சா? எங்க குட்டிங்களா வாங்க, vlogல வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? எங்கடா அப்பா அம்மா? இந்த ஒரு பொருள் வந்து பார்த்துட்டீங்கன்னா 3000 ரூபாங்க. மனசே வலிக்குது. ஏக்கா, இது வந்து டிஜேயோட ஒரிஜினல் பின். இதுக்காக வந்து பண்ண கிட்டத்தட்ட 5 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரு புது மைக் வாங்கணும் இல்லைங்க, போன்ல vlog பண்ணிட்டு இருக்கும்போது டம்முன்னு கீழே வந்துச்சு. அதனால இந்த பின்னு உடஞ்சு போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை பே பண்ணி ஒரு நாள் வெயிட் பண்ணி வாங்கினீங்க. ஸோ இருக்கிறதுலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நம்ம கடையில ஒரு நல்ல ஹெல்மெட்டே வந்து பாத்துட்டீங்கன்னா 3000 ரூபாய் 2000 ரூபாய் தான். ரொம்ப நல்ல ஹெல்மெட்னா 6500 ரூபாய் 12000 ரூபாய் கூட நாங்க விற்கிறது இல்லை. எவ்வளவுக்கு வித்துட்டு இருக்கோம்? எனக்கு ஆக்சர் ஹெல்மெட்டா 4994. ஆமா அதக்கா இல்ல 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கு. ஒரு பயங்கரமான ஹெல்மெட் வாங்கிட்டு போயிடுவோமே. ஆமாக்கா. அக்கா இங்க வாங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க. இப்போ நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்போட மெக்கானிக் கடை வருது. ஆமா, மெக்கானிக் ஷெட் எடுத்து அப்புறம் ஸ்டிக்கரிங் ஷாப் ஃபுல்லா இது பண்ணனும். ஸ்டிக்கரிங் ஷாப் கடைக்குள்ளேயே வச்சுக்கலாமே, மெக்கானிக் கடைக்குள்ளேயே. அது பிபிஓவா இது கேக்குறாங்க. பிபிஓவா? பிபிஎஃப். ஆமா, பிபிஎஃப் லாப் கேக்குறாங்க. அது எல்லாமே நம்ம மெக்கானிக் ஷெட்லயே வச்சுக்கலாமே, வேணாமா? மேல் கடை வச்சுக்கலாமா?
ஆமா இதுதான் வாட்டமா இருக்கும் உள்ள வந்து இது பண்றதுக்கு அது கீழ வந்து நம்ம மெக்கானிக் சரைச்சு மாடி. சரி அதை நம்ம பிளான் பண்ணிப்போம். எல்லாம் 1 by 1 எல்லாமே வந்துருக்கு. எனக்கு சின்ன கடை எப்படி ஆரம்பிச்சோன்னு எனக்கு தெரியும். ஆரம்ப காலத்துல இருந்து இவ்வளவுக்கு எப்படி சொல்றது, இன்னும் நாங்க ஃபாஸ்டா இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் போகும், இதெல்லாம் பத்தாது, இன்னும் போகணும். இன்னும் நம்மளோட உழைப்புகள், இன்னும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இது பத்தாது, இன்னும் நாங்க போட்டுட்டு இருக்கோம். சோ கடைக்காக ரொம்ப உழைச்சிட்டு இருக்கோம் டிடிஎஃப். கண்டிப்பா இன்னும் பெரிய லெவலுக்கு வரும். சோ கடையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு மெக்கானிக் ஷெட் காட்டுறேன். அண்ட் வந்து நம்ம மெக்கானிக் தம்பிங்கடா கீழே தான் இருக்கானோ, ஒர்க்குக்கு போயிடு. நான் கூட கீழே தான் இருக்கானோ அப்படின்னு நினைச்சிட்டேன். அவ்வளவு டெடிகேட்டடா இருக்கானோ அப்படின்னு நினைச்சிட்டேன். எங்க வீடு வரைக்கும் கூட்டி போயிருக்கேன். எதுக்கு? கட்டில் கழட்டணும் கூட்டு போயிருக்காங்களா? ஏக்கா ஒரு மெக்கானிக்னா இந்த கார்ல இருக்கிற சீட்டை கழட்ட சொல்றீங்க, ஹோம் இருக்கா? ஏடா பீரோ கழட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லன்னு, அதுதான் ஸ்பேனர் வச்சு கழட்டுறதுன்னா எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போயிடுவீங்களா எங்க மெக்கானிக்க? இப்ப திடீர்னு பைக் சர்வீஸ்க்கு வந்துச்சுனாங்கன்னா உடனே வந்துரும். மாமா காலையில 2 ஜிபிஎஸ் மாட்டிருக்காரு, காருக்குலாம் 2 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காரு. கண்டிப்பா வந்துருவாங்களா உடனே? ஆமா இப்ப வந்துருவாங்க. கட்டில் கழட்டலாம் அனுப்பலாமா? காலையில இருந்து எத்தனை வண்டி வந்துச்சுக்கா? 5 வண்டி. என்ன வேலைக்கு வந்துச்சு? 2 வண்டி வந்து சர்வீஸ்க்கு வந்துச்சு. ஓ வெரி குட் வெரி குட். பைக் சர்வீஸ், இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர் அந்த மாதிரி. ஆமா அந்த இது எல்லாமே மாட்டறதுக்கு. அதுக்கு அப்புறம் வந்து சேஃப்டியோட அந்த பின்னாடி மாட்டுவாங்கல்ல, எக்ஸாஸ்ட் மாட்ட ஒன்னு வந்தது. அப்புறம் வந்து அந்த பின்னாடி பிளாக் கலர் ஒன்னு சேஃப்டி. ஓகே ஓகே ஓகே. இது டெயில் டேடியா இல்ல கேரியரா? இந்த டாப் பாக்ஸ் மாட்டுவோமே அதுவா? டாப் பாக்ஸ் ஆங்கிள் மாதிரி வருது. கரெக்ட் அதுதான் கேரியர். என்ன வாசா இப்பதான் மெக்கானிக் ஷெட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க, ஆனா அதுக்குள்ளே சர்வீஸ்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எஸ். சோ சர்வீஸ் வந்து பண்ண கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பைக் சர்வீஸ் என்ன வேலை, பைக்ல என்ன A to Z வேலை வரைக்கும் வந்து பண்ண நம்மளோட டிடிஓ பிட்சாப்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்போ எதனால மெக்கானிக் ஷெட் ரெடி பண்றோம்னா இடம் பத்துறது இல்லைங்க. இன்னைக்கே வந்து பண்ண 5 வண்டி வந்துருச்சு. இப்ப திடீர்னு வந்து ஒரு 20 வண்டி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நிப்பாட்டி வேலை செய்ய வேணும்ல, நல்ல இடமும் வேணும். இப்ப கடைக்குள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு வண்டியை வச்சுக்கலாம்னு வைங்க. வெளியே வந்து பண்ண 2 வண்டி வச்சு பாத்தீங்களா? 3 வண்டி வந்து வெளிய ஒரு வண்டி சர்வீஸ் பார்த்துட்டு இருந்தாங்களா, அப்போ வந்து வெளியில இங்க உள்ள 2 வண்டி வச்சு. ஓகே ஓகே ஓகே. கரெக்டா எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருங்க அக்கா. நான் சொன்ன மாதிரி நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும். அண்ட் டிடிஎஃப் சொல்லிட்டீங்களா வாங்க உள்ள. சோ எவ்வளவுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு நல்ல டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல விலை கம்மியா தான் டிடிஎஃப் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வண்டி வந்துருச்சுன்னா இங்க பண்ண முடியாதுல்ல. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஒரு 2 உள்ள ஒரு 2 4 வண்டி தான் அட் டைம்ல வேலை செய்யறதுக்கான நம்ம கிட்ட ஸ்பேஸ் இருக்கு. சோ அதனால தான் வந்து பண்ண கீழே மெக்கானிக் ஷெட் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜிபிஎஸும் மாட்ட வந்துடுறாங்க, அதனால கொஞ்சம் புரியுது. சில கீழே லைட் எரியுதா? ஓகே ஓகே ஓகே. ஹாய் டேய் இங்க வாங்க. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஏண்டா உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சு எவ்வளவு பெரிய கீழ் கடையை உள்ள போனா கட்டில் கட்ட முடியாம வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண. ஆனா வாங்க உள்ள. நல்லா இருக்கீங்களா? என்னக்கா வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண விடுறீங்க சொல்றானே தம்பி. அண்ணா பரவாயில்ல வாங்கண்ணே. ஆனா அதனால என்ன சந்தோஷம் தான், என்ன வந்தாலும் சந்தோஷம் தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் வாங்க. ஆனா வந்து கடையை சுத்தி பாருங்க. எதுவுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஜாலியா பார்த்துட்டு போங்க. ஓகே பை. என்ன இது? ஓ ஏசி மெக்கானிக்கா? கஷ்டம் இல்ல, வெயில்ல மொட்டை மாடியில போய் நின்று மாட்டுறது. இந்த ஏசி மட்டும் தான் பாப்பீங்களா? நாங்க வந்த கார்ல ஏசி வேலை செய்ய மாட்டீங்க, அனுப்பிச்சுட்டேன் தான் வண்டி வேலை செய்ய சொல்லி. கண்டிப்பா வாங்க, ஃப்ரீயா இருக்கும்போது கடையை வந்து சுத்தி பாருங்க ஜாலியா. ஓகே ஓகே டார்லிங், பை, லவ் யூ so much. ஓகே டிடிஎஃப் வந்து இப்போ மெக்கானிக் ஷெட் போய் உங்களுக்கு காட்டுறேங்க. வாடா. என்னடா புரியல? எங்க கடைக்குள்ளியா? வாஷிங் மிஷின்குள்ள கரப்பாம்பூச்சியா? நான் பயந்துட்டேன் டிடிஓ பிட் ஷாப்ல. நம்ம என்னடா இவ்வளவு கிளீனா வச்சிருக்கோமே, அப்புறம் எப்படி கரப்பாம்பூச்சி நானும் யோசிக்கிறேன். சரி வாங்க உங்க கடையை போய் பார்க்கலாம். சோ டிடிஓ ரெடியா இருங்க, உங்களுக்கு மெக்கானிக் ஷெட் காட்ட போறோம். சோ வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த படிக்கட்டு இருக்கு இல்லைங்க, சோ இந்த இதை எடுக்க போறோம் டிடிஎஃப். இதை எடுத்துட்டு இந்த படிக்கட்டை அப்படியே ஸ்லைடா மாத்த போறோம். ஸோ ஸ்லைடாக மாற்றிட்டோம்னா அழகாக வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். சலோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோமா இல்லையா? எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாமா? இந்த இது எடுத்துட்டாலே கரெக்டாக இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது. சரி இதை எடுத்துட்டு இந்த எண்டிங்கில் ஏதாவது வச்சு விட்ருங்க, ஏன்னா வண்டி எப்படி கவுந்துட போகுது. ஸோ இந்த இடத்த தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மெக்கானிக் ஷெட்டாக வைக்க போகிறோம் டிடிஎஃப். நல்ல ஒரு ஸ்பேஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுக்கணும் நான் என் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? அடே எங்க அப்பா அடே அநியாயமா இல்லையா? சரி ஓகே சரி ரீல்ஸ் பண்ணுவீங்களா?
நான் தான் உங்க சிவா, நான் தான் உங்க தேவா, என் தம்பி ஜெயிலர் படத்துல இருந்து பாட்டு பாட போறோம்ல. பண்ணிருக்கியாடா? சரி இப்ப பண்றீங்களா? நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன். இந்த இந்த பக்கத்துல நின்னுங்க. இங்க இருக்கு. நான் தான் உங்க தேவா, என் தம்பி ஒரு பாட்டு பாட போறோம். பாரு. இப்ப நீ ஆடு. அல போறோம் செல்ல போறோம் பாருடா. தலைவலி நடந்துரும் கேளுடா. Thank you. Thank you. சரி இங்க எத்தனை வண்டி நிப்பாட்டி வேலை செய்ய முடியும்? எத்தனை வண்டி நிப்பாட்டல, எத்தனை வண்டி வேலை செய்யலாம்? ஒரு 50 வண்டி நிப்பாட்டலாம். 50 60 வண்டி கிட்ட நிப்பாட்டலாம். 60 வண்டி போது நிப்பாட்ட மட்டும் செய்யலாம். அட் டைம் எத்தனை வண்டி வேலை செய்யலாம்? ஒரு 10 20 வரைக்கும் வேலை செய்யலாம். ஓ பரவாயில்லையே, சந்தோஷமா இருக்கு. இது பத்தாதுங்க, இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு போய் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே நடக்கும். ஸோ வந்து கீழே இருக்கிற இந்த தரையெல்லாம் உடைச்சாச்சு. ஸோ வந்து முன்னாடி டைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இது ஃபுல்லா தரையா போட போறோம். அண்ட் வந்து இதெல்லாம் வந்து பண்ண பாலிஷிங் பண்ண போறாங்க. ஸோ இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பண்ண போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பண்ண இந்த தரை போடுறது, அந்த ஸ்லைட் பண்றது, அது போக வேற என்னென்ன பண்ண போறீங்க? வேற ரேம்ப், அஞ்சு ஃபுல்லா ரேக்ஸ் ஓகேங்களா, ஃபுல்லா சவுத்ல ஃபுல்லா டிராயிங்ஸ் இது அதெல்லாம் டிசைனிங் எல்லாம் இப்போ இல்ல. டிசைன் இப்ப இல்ல, பேசிட்டீங்க அதுக்குள்ள? பேசல. அப்புறம் அண்ட் வந்து அங்க வந்து பண்ண வாட்டர் வாஷ் வரப்போகுது டிடிஎஃப். ஸோ வந்து இங்கே வந்து ஒரு துணி போட்டு மூடிடும். மூடிட்டு மை பேபி வாஸ் பாத்திங் டோன்ட் ஸ்லைட் த டோர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வைக்க போகிறோம். சரி சொல்லும். நான் கேட்குறது என்னன்னா, வேற என்னென்ன பண்ண போறீங்க? ஸ்லைடு பண்ண போறீங்க, அந்த படிக்கட்டு தூக்கிட்டு ஸ்லைட் பண்ண போறீங்க. இதை ஃபுல்லாக ஒரே மாதிரி சமமாக பண்ண போறீங்க. அப்புறம் தண்ணி ஏன்னா வந்து மழை டைம்ல வந்துச்சுன்னா உள்ள வந்துச்சுன்னா ஃபுல்லா அந்த டவுன்ல அந்த ஒரு ஒரே இறக்கி இருக்காங்க, போறதுக்கு வழி பண்ண போறீங்க. அப்புறம் ஓகேங்களா, அப்புறம் ரேம்ப் இந்த சைடு ஃபுல்லா, இந்த சைடு ஒரு 4 ரேம்ப், இந்த சைடு ஒரு 4 ரேம்ப் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங். ஓகே. லைட்டிங், அப்புறம் இந்த சைடு ஒரு ஏசி மாட்டுற மாதிரி. ஆமாம்மா, ஏசி வேணும். ஏசி மாட்டுற மாதிரி, மற்றதெல்லாம் ஃபேன். அங்க 2 எக்ஸாஸ்ட் இல்ல 2 ஏசி போட்டுக்க வேண்டியதானே? இல்ல ஒரு ஏசி போனா ஜஸ்ட் ஒரு வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பொல்யூஷன் வந்துச்சுன்னா ஏசி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். 2 எக்ஸாஸ்ட் போட்டுருக்கீங்களா? சரி தப்பு இல்ல. 2 எக்ஸாஸ்ட் ஒரு ஏசி. ஒரு ஏசி 2 எக்ஸாஸ்ட் சொல்றீங்களா? சரி நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் அது போக நார்மல் 2 ஃபேன். நார்மலா 2 ஓகே 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 கரெக்டா இருக்கும். ஸோ வந்து அங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர் வாஷிங்க இப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பண்ண வண்டியை நம்ம பாட்டிக்கு இறக்கி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செவருலாம் டஸ்ட் ஆகுது, எந்த அளவுக்கு அழுக்காகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற கலரில் அதுக்கேற்ற பேட்டர்னில் நாங்கள் வந்து பண்ண இந்த இடத்தையே வந்து பண்ணால் வேற லெவலில் ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ நான் ஏதோ ஒரு படத்துல போஸ்ட்லயும் ஏதோ ஒரு சீன் பார்த்துருக்கேன். அப்படியே விண்டேஜ் மாதிரி இருக்கும். அந்த கேரேஜே வந்து பண்ண ஒரு விண்டேஜ் மாதிரி இருக்கும். சும்மா வண்டியை நிப்பாட்டி வேலை செய்வாங்க, அவ்வளோ கெத்தா இருக்கும். வேணாம் அது போட்டும். இப்போதைக்கு இந்த மாதிரி இருந்து நம்ம பாட்டுக்கு வண்டியை இறக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஆமா, கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ உட்காந்து டிசைனர் கிட்ட பயங்கரமா டிசைன் பண்ணி லைட்டிங்ல இருந்து ஃபுல்லாமே பிரிச்சு வச்சிருக்கோம். இப்போதைக்கு இதுதான் டிக்கெட் பிளான். அது வந்து பாத்துட்டீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பண்ண குட்டி குட்டி பொருள் எல்லாம் வச்சிருக்கோம். இப்போதைக்கு நம்ம கடைக்கு தேவையான பொருள். அது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதை வந்து குடோனா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடையில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேலே வச்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்மளோட டிடிஓ பிட் ஷாப்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி ஏன்க்கா என் தம்பியை வந்து கட்டில் கழட்டு விட்டீங்க? எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும்டா. எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும்னு நான் சொன்னது உண்மைதான். அதுக்கு உங்க வீட்டுக்கு கூட்டு போய் பர்சனல் வேலையை நீங்க வாங்குவீங்களா? எல்லா வேலையும் பார்க்கணும். மேனேஜர்னா ஐயோ இது டைலாக் எந்த இல்ல வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. ரைட் 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 இப்போதான் புரியுது. ஆக்சுவலி ரபீனாக்கா வாசா எனக்கு ஏதாவது ஒரு வேலை பிரிச்சு கொடு. சிஸ்டம் மட்டும் பார்க்கவா, சேல்ஸ் மட்டும் பார்க்கவா, அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்க்கவானா? எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும்னு பார்த்தா இப்படி பழி வாங்குறாங்க ரபீனாக்கா. டிடிஎஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்ச பின்ன ரீப்ளேஸ் பண்ணி இப்போ வந்து பண்ணா மைக் மாட்டியாச்சு. இப்போ ஆடியோ உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ இப்போ வந்து பண்ணால் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தேன். ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஸோ அண்ணன் வந்து பண்ணால் நம்ம R15 V3க்கு வந்து பண்ணால் அன்பிரேக்கபிள் வைசர் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹெச்எல்ஓ ஏதாவது டெமோ பீஸ் வச்சிருக்கியா? இது கீழே போட்டு உடச்சு காட்டலாம். இல்லை நான் கீழே தான் இருக்கு. கீழே தான் இருக்கா? வேற எனக்கு V4 வைசர் எடுத்தார். V4 வைசர் டிஸ்பிளேல வச்சுக்கிறது வேணும். ஏதாவது புதுசாக இருந்தால் சரி அதே கொடுங்க காட்டுறேன். இதே மாதிரி அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்கினேன். ஓகே நான் வேற ஏதாவது பார்க்குறீங்களா V3க்கு? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்பிரேக்கபிள் வைசருங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ணா வாங்க நல்லா இருக்கீங்களா? என்ன வாங்கலாம் வந்திருக்கீங்க? ஓ பைக் பாலிஷா? ஸோ நல்ல ப்ராடக்ட்டுங்க இது. ஆக்சுவலி நல்லா இருக்கு. அண்ட் வந்து பாலாக்ல வாங்க வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட். அடிக்கடி நம்ம கடைக்கு கண்டிப்பாக வாங்கினேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஹாய் 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 ஹாய். என்ன பார்க்கலான்னு வந்தீங்க? ஓகே 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 ஹண்டருக்கு இருக்கு. இங்க வாங்க. இதோ ஹண்டருக்கு பார் அண்ட் மிரர்ஸ் போட வேண்டியதானே? பார் அண்ட் மிரர்ஸ் வேணுமா உங்களுக்கு? எந்த மாதிரி மிரர்ஸ் வேணும்னா? சைடுல வந்து LED லைட்ஸ் வரும்.
பார் அண்ட் மிரர்ஸ்ல எல்இடி லைட் இல்ல. எல்இடி லைட்ஸ் கிடையாது, பார் அண்ட் மிரர்ஸ் இருக்கு. ஆனா ஆர்டர் போட்டுக்கலாம். ஆனா பார் அண்ட் மிரர்ஸ்லயே அந்த எல்இடி லைட்டோட இருக்குதான். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு கண்ணு கூசும் அப்படிங்கறதுக்காக நாங்க பெருசா எடுக்காம இருந்தோம். ரொம்ப தூரத்துக்கு வியூலாம் பெருசா இருக்காது. அந்த பார் அண்ட் மிரர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்டைல் தான். நீங்க அளவா பாத்துக்கலாம். அந்த ஃப்ரண்ட் அந்த இது அது பாத்துக்கலாம். நீங்க ரொம்ப பார்க்க முடியாது. நீங்க ரொம்ப எதிர்பார்க்க கூடாது அந்த மிரர் அளவுக்கு. சரி சரி கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா வாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணா ஆர்டர் கொடுத்துருங்க, 2 நாள் எடுத்து கொடுத்துறோம். கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா பைக் சர்வீஸ்ல நம்ம கடையில இருக்கு. கண்டிப்பா வந்துருங்க. இன்னமே எடுக்க போறோம் ப்ரோ. பைக் எடுத்து வந்துறேன். ஓகே பைக் எடுக்கல நான் பொருளை பார்க்க வந்துட்டீங்களா? ஐயோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அட நம்ம ஆளுங்க நம்மள மாதிரியே இருக்காங்க. மாவனே வாயை திறந்து அந்த மைக் இருக்கும்போது பேசினே கொட்டுவேன். உன்னை எங்கேயும் கூட்டு போக மாட்டேன். அண்ணா வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன பார்க்கலாம் வந்திருக்கீங்கண்ணே? ஹெல்மெட்டா? ஓகே பாருங்க ஆல் தி பெஸ்ட். அண்ணன் என்ன பார்த்துட்டு இருக்காரு? ஓ வீட்ல பர்மிஷன் கேக்குறாங்க. ஒய்ஃப் கிட்ட கேக்குறீங்களா? அம்மா கிட்ட நான் அம்மாட்ட கேக்குறீங்களா? ஓகே ஆல் தி பெஸ்ட். அம்மா வாங்கி கொடுங்கம்மா, சேஃப்டிக்காக தான் கேக்குறாரு. நல்ல புள்ளையா இருக்காரு. நீ வித்துருவேன் என்ன, எங்களை ஏமாத்த பாக்குறியா? இந்த வைசரை வந்து பண்ண இப்போ உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்ட போறேன். இது வந்து R15 V4 ஓட வைசர், அன்பிரேக்கபிள் வைசர். ஸோ வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் அன்பிரேக்கபிள் வைசர். பட் என்ன இருந்தாலுமே இது கண்ணாடி தான். எண்ட் ஆஃப் த டேல ரொம்ப ட்ரை பண்ணோம்னா உடஞ்சிரும். பட் இவ்வளோ இருக்கிறதே சூப்பரான விஷயம். நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நிப்பாட்டி இருக்கிற வண்டி கீழே வந்து வைசர் உடஞ்சிடும். என்ன RS200 வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எங்களோட ஃப்ரெண்டோட வண்டி சும்மா நிப்பாட்டி இருக்கிற வண்டி கீழே விழுந்துச்சு. அப்படி ஏதோ ஒரு சுச்சுவேஷனால இப்படி முட்டிச்சு உடஞ்சி போச்சு. பட் இந்த வைசர்ல போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. இந்த மாதிரி அன்பிரேக்கபிள் வைசர்ஸ் நம்மளோட TTF ஷாப்பில் எந்தெந்த பைக்கு அவைலபிள் இருக்கு? M25 இருக்கு, R15 இருக்கு. M25 R15 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 இருக்கு. V2க்குலாம் இல்லையா? V2 ஓகே. V2ல வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 ரெண்டுத்துக்குமே அவைலபிளா இருக்கு. சலோ இத வந்து டெஸ்டிங் ப்ராடக்ட்டா வச்சிருங்க. யார் வந்தாலும் டெஸ்ட் பண்ணி காட்றதுக்காக. ஒரு RS200 இருக்கு. ஓகே அதெல்லாம் அன்பிரேக்கபிள். ஓகே அப்படி மித்தபடி வைசர்ஸ்னு பார்த்தா என்னென்ன வண்டிக்கு இருக்கு? வைசர்ஸ் போது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு யூனிவர்சல் வைசர்ஸ் இருக்கு. M25 ல ஸ்டீல் வைசர் இருக்கு, நார்மலா இருக்கும்ல. சிங்கிள் ஸ்டீல், டபுள் ஸ்டீல் இருக்கு. அதுக்கு அப்புறம் க்ரௌன் இருக்கு. அந்த டியோக்குலாம் மாட்டுவாங்க க்ரௌன் வைசர்ஸ் இருக்கு. என்டார்க் வைசர் சொல்லுவாங்கல்ல. வாங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ வந்து நம்மளோட TTF பிட் ஷாப்பில் வந்து பண்ணா TTF ஆன்டி பஞ்சர் லிக்விட் இருக்குங்க. ஸோ இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சதே. இருங்க தம்பிக்கு வந்து இதை போட்டுருவோம். மியூட் இல்லை, செப்பரேட்டா மியூட் ஆனேன்னு கேட்குறான். இல்லை உன் வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்கும். ஸோ நம்மளோட TTF பிட் ஷாப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். ஸோ TTF ஆன்டி பஞ்சர் லிக்விட். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும். ஸோ இவ்வளோ சொல்லியுமே சில பேர் புதுசாக கேட்குறாங்க. ஸோ இது என்னன்னு வந்து பார்த்தா TTF ஆன்டி பஞ்சர் லிக்விட். ஸோ பைக்கில் நம்ம போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் ஏதாவது ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஜஸ்ட் அந்த ஆணியை பிடுங்கி போட்டு நீங்கள் டிரைவ் பண்ணாலே போதும். அந்த பஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட TTF ஆன்டி பஞ்சர் லிக்விட் அதை சீல் பண்ணி சரி பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட TTF ஆன்டி பஞ்சரோட லிக்விடோட வேலை. ஆக்சுவலி நம்ம எவ்வளோ ரைட்ஸ் பண்ணியிருப்போம். எத்தனை ரைட்ஸில் ஃபீல் பண்ணியிருக்கோம் தெரியுமாங்க? சோ இப்படி ஆகிப்போச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு, இதுக்கு வந்து உட்காந்து வேலை செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். கிட்டத்தட்ட அங்கே கஸ்டமர் யாராவது இருந்தாங்கன்னா இன்னும் டிலே ஆகும். ஆஃப் டே சொல்லி முடிஞ்சிடும். ஆஃப் டே முடிஞ்சிடும். நம்ம ப்ளீ பிளான்டாக போவோம். ஸோ இங்கே போயிடணும், இந்த போயிடணும், அங்கே போயிடணும். இப்படி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு. அது காட்டுக்கு நடுவில் மட்டும் மாட்டிட்டோம், ஜோலி முடிஞ்சு. என்னங்க பண்ண முடியும்? ஆக்சுவலி ஐயோ சூப்பர் பைக்கா நீ வேற. சூப்பர் பைக்கை பொறுத்தளவுக்கு சின்னதாக ஓட்ட விழுந்து காற்று வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா போற ஸ்பீடுக்கு பைக்கோட வெயிட்டுக்கு டக்குன்னு எல்லாமே போயிடும். வாபிள் ஆயிடும். டக்குன்னு போயிடும், டக்குன்னு வாபிள் ஆயிடும். பெரிய ரிஸ்க்குங்க. ஆல்ரெடி ஒரு நாள் நல்லா போயிட்டு இருக்கேன், ஒரு அளவுக்கு நல்ல ஸ்பீடு தான், டம்முன்னு கழுவி போச்சு. கடகடன்னு ஆடுது. நல்ல வேலை சேஃபாக வண்டி நிறுத்திட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆஃப் ரோட் பண்ணும் போதில் இதெல்லாம் நம்பி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்காக என்னென்ன சொல்லணும்னா வண்டியோட டயர் லைஃப் மினிமம் ஒரு 50% இருக்கணும். புது டயர்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ யூஸ். ஸோ இதோட லைஃப் டைம் எவ்வளோன்னு வந்து பண்ணால் அந்த டயர் தேயிற வரைக்கும் லைஃப் டைம். ஸோ இதுக்குன்னு தனி லைஃப் டைம் கிடையாது. ஸோ நீங்கள் டயர் தேயிற வரைக்கும் வந்து பண்ணால் லைஃப் டைம் இருக்குது. அண்ட் வந்து நம்மளோட TTF ஆன்டி பஞ்சர் லிக்விட் வந்து பண்ணால் -7 டிகிரி வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே வந்து பண்ணால் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். -7 டிகிரின்னு வந்து டெஸ்டிங்கில் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மைனஸ் வர ஆரம்பிச்சாலே 1க்கு கீழே இறங்கி 0 -1ன்னு வந்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஃப்ரீஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே லைட்டாக ஹீட்டாக எல்லாமே மெல்ட் ஆகி மறுபடியும் நார்மல் பேக் டு ஃபார்ம் வந்துருங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட். அண்ட் வந்து நம்மளோட TTF ஷாப்பில் சாரி அது ஒன்றும் இல்லைங்க. ஸோ வந்து பைக்குக்கான டிபி கில்லர் மாதிரி யூனிவர்சல் டிபி கில்லர். யூனிவர்சல் டிபி கில்லர். ஸோ இருக்கிறதுலேயே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா டிபி கில்லரும் ஊதுபத்தி ஸ்டாண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். என்னக்கா கேட்டீங்க? குட்டி ஊதுபத்தி ஸ்டாண்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அக்கா வந்து அங்கங்க சரி ஒண்ணு இங்க மட்டும் தானே
இருக்கு அங்கங்க வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க கூட நினைச்சேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல டிடிஎஃப் ஜிபிஎஸ் இருக்கு. ஆக்சுவலி டிடிஎஃப் ஜிபிஎஸ் பத்தி சுத்தி நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா பிசினஸ் பண்றோம், எல்லாமே கத்துப்போம். ஸோ ஒன்னொன்னா தான் பண்ணுவோம். அதுலயும் நாங்க ப்ரோவா மாறிடுவோம் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ ஒய் ஃபியர் வென் டிடிஎஃப் இஸ் ஹியர். இப்போ எங்களுக்கு வந்து பண்ண இந்த பொருள் ஒருத்தங்க தராங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் இல்லாம நமக்கு தர மாட்டாங்க. ஸோ பிசினஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அது தப்பும் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஸோ அவங்களுக்குமே ஒரு மார்ஜின் போயிட்டு வர்றதுனால அது எனக்கு ஒன்றும் தப்பா ஃபீல் ஆகல. நாங்க முன்னாடியே கண்டுபிடிச்சோம். ஸோ தெரிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் அவங்க கிட்ட ஸ்டாப் பண்ணல. ஏன்னா அவங்க கிட்ட நாங்கள் பேசி இது ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ்க்காக நாங்கள் எடுத்தோம். ஸோ இது தெரிஞ்சு எங்களுக்கு இதை விட கம்மியான ரேட்டுக்கு ஒருத்தங்க தராங்கன்னு சொல்லியுமே நாங்கள் அவங்க கிட்ட போகலை. ஏன்னா நம்ம இவங்க கிட்ட பேசிட்டு இவங்க நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா புது மாடல் ஜிபிஎஸ் விடலான்னு சொல்லி ஒரு பிளான். எந்த மாதிரி விடலான்னா யாருமே கொடுக்க முடியாத மாதிரியான ஒரு விலையில கொடுக்கலாம். அது போக 3500க்கு நம்ம ஜிபிஎஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாராவது கொரியர் கேட்டால் கொரியர் ஃப்ரீ. ஸோ நம்ம கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்கன்னா மாட்டி தர்றதுக்கும் நம்ம ஃப்ரீ தான். யாரோட லைஃப்பும் நம்ம பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டிடிஎஃப் ஜிபிஎஸ் கம்மியான விலையில வித்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரோட மார்க்கெட்டுமே உடஞ்சிடும். சரி யாரோட வாழ்க்கையை அழிச்ச மாதிரி இருக்க வேணாம் தான் நாங்கள் வந்து 3499 பிளான் பண்ணோம். ஸோ இதில் இவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்ததுனால வந்து பண்ண நாங்கள் என்ன, ஏன்னா சில கம்பெனிஸ் என்ன பண்ணுச்சுன்னா வேணும்னு சில பேரை வந்து பண்ண வீடியோ போட சொன்னாங்க. இவரெல்லாம் கிடையாது, ஏ டு டிலாம் அப்படி சொல்லலை, அப்படி இல்லை. அவர் தனியாக தான் வீடியோ போட்டார். பட் சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மற்றவங்க சொல்லி போட்டதுனால எனக்கு வெறி ஆகிடு. சரி புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுவோம். ஸோ இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு 4 months 3 monthsல வந்து பண்ணால் புது ப்ராடக்ட் லான்ச் ஆகிடும். ஸோ டிடிஎஃப் ஜிபிஎஸ் 2.0 அப்படின்னு சொல்லி வரும். யாருமே எதிர்பார்க்காத முடியாத மாதிரி ஒரு விலையில வைப்போம். அண்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு பேக் இருக்குது. ஸோ இது ஒரு அனிமேஷன் பேக். ஆக்சுவலி எனக்கு இந்த பேக் வாங்கணும்னு முன்னாடி ரொம்ப ஆசை. பட் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்லேயே இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். பட் நான் வாங்கலை. ஏன்னு வந்து பண்ணால் நான் கேட்ட டைமில் இதோட விலை வந்து 25000 ரூபாய். அப்போ வந்த புதுசு 25000 ரூபாய் கொடுத்து இந்த பேக் வாங்குறதான்னு சொல்லி நான் ரொம்ப யோசித்தேன். பட் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி வேணாம். ஆக்சுவலி என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து நிறைய பிட் ஷாப்புக்கு போவேங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ எல்லா பொருளையும் வாங்குறேனோ இல்லையா சும்மா போய் பார்த்துட்டு வருவேன். ஸோ அப்படி வந்து பண்ணால் அந்த பிட் ஷாப்பில் போய் பார்க்கும்போது எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்கும். சரி நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில் எல்லாத்துக்கும் பெஸ்ட் அமௌண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மேக்ஸ் டு மேக்ஸ் எதையுமே எம்ஆர்பி விற்கிறது கிடையாது. எல்லாமே எம்ஆர்பி விட கம்மி தான். அண்ட் வந்து எல்லாமே ப்ரீமியமாக இருக்கணும். எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும். நல்ல ஒரு விலையில தரணும் அப்படின்னு சொல்லி இந்த பேக் வந்து நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல என்ன விலைன்னு வந்து பண்ணா 9999ங்க. இப்போ கூட வந்து பண்ண ஒரு பிட் ஷாப்ல கேட்டு வந்து 13500 சொன்னாங்க. இன்னொரு பிட் ஷாப்ல 12000 சொன்னாங்க. இன்னொரு பிட் ஷாப்ல 11500 சொன்னாங்க. பட் நம்ம யாரும் கொடுக்காத விலையில இருக்கணும்னு சொல்லி 9999. அண்ட் வந்து நம்ம எல்லா பைக்குக்கு தேவையான இன்ஜின் ஆயில்ஸ் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல இருக்கு. ஸோ வந்து பக்கத்தில் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு போகிறக்காக கேட்டிருந்தாங்க. அதனால தான் எல்லாமே வச்சிருக்கோம். நம்ம இன்ஜின் ஆயில் என்னென்ன பண்ணுறோம்னா லிக்யூமாலி பண்ணுறோம், மோட்டோல் பண்ணுறோம். அது போக என்னென்ன பண்ணுறோம் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, கேஸ்டால் பண்ணுறோம். ஓகே பேர் உங்களுக்கு ஃப்ளோவாக வரமாட்டேங்குதோ, அது கொஞ்சம் நாளில் பழகிடும். இப்போ தான் இங்கே இன்ஜின் ஆயில் வந்திருக்கு. அதனால ஆமாம் கொஞ்சமாக பரவாயில்ல. இவ்வளோ கற்றுக்கிட்டாங்களே பைக் இன்ஜின் ஆயில்லாம் கழட்டுறதுக்கு பழகிட்டாங்க. சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கும்போது. அன்னைக்கு பார்க்குற கழட்டிட்டு இருக்காங்க. நானா செமசாக்கு அக்கா அப்படின்னு அப்படியே இப்போ தான் பைக்கிங் ஃபீல்டுக்குள்ளே வராங்க. ஸோ கொஞ்சமாக வந்துருவாங்க. வந்து இது வந்து பண்ணால் நாங்கள் இன்னும் லான்ச் பண்ணலை. லான்ச் பண்ணிடலாம்க்கா சீக்கிரமா. இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம அவைலபிள் இருக்கு. ஸோ லான்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்திருக்காங்க, வெல்கம் பண்ணுங்கடா. ஆக்சுவலாக நீ போய் வெல்கம் பண்ணிட்டு சொல்லும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்ச் லிக்விட் இருக்கு, எல்லா டைப்பான இன்ஜின் ஆயில் இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஜின் ஆயில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இந்த ஹெல்மெட் லைட் இருக்கு. ஏதாவது ஒரு வீடியோல காமிச்சிருக்கேன் இந்த ஹெல்மெட் லைட். ஸோ வந்து இது செம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு லைட். ஏதாவது கடையில் வச்சிருந்தீங்கன்னா வாங்கிட்டு சொல்லு. நீ போகாத, நீ போன தனியா பேசுவோம், மைக்ல ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பேன். சரி கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு அப்புறமே காட்டுறேன். ஸோ இது ஒண்ணுமே இல்லைங்க, ஹெல்மெட்டுக்கு பின்னாடி ஒட்டுற லைட்டுங்க. ஸோ இது வந்து இப்போ சார்ஜ் இருக்காது. எப்படியும் ஹெல்மெட்ல மாட்டி இருக்கு. அந்த ஹெல்மெட்ல லைட் இருக்கா? இப்போ அதுல சார்ஜ் இருக்கா? வா வேணாம் விடு. ஸோ நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் வந்து பண்ண அந்த ஹெல்மெட் லைட் இருக்குது. என்னென்ன வைக்க போகிறீங்க? நான் நல்லா இருக்குண்ணா ஹெல்மெட்டு. தலை பிச்சிடாதரா, லைட்டு கழட்டிடுமா. ஸோ இதுதாங்க ஹெல்மெட் லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான விலையில் இருக்கும். இதை விட லோ ப்ரைஸில் கேட்டிருக்கோம். ஸோ லோ ப்ரைஸில் இன்னும் கொஞ்சம் நம்ம கடையில் வந்துருச்சு. அந்த லோ ப்ரைஸோட பொருள் இன்னும் வரலாம், ஆர்டரில் இருக்குது. அது இன்னும் ஆர்டர் இருக்கா? ஓகே, அந்த பொருள் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துருங்க. ஸோ இதை ஏன் நான் வந்து டக்குன்னு எடுத்து வச்சேன்னா இது ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி. ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னா ஸோ இது எத்தனை வாட்டி கீழே வந்தாலுமே உடையாது. இதோ ஒரு சின்ன கீழல் கூட இருக்குது, ஒர்க் ஆகும். ஒரு நல்ல குவாலிட்டியான லைட் தான். ஸோ சார்ஜ் மட்டும் இது இன்னும் பெருசாக போடல. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான லைட் எடுத்து மேலே மாட்டி வை. அண்ட் வந்து நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் அழகான ஒரு 3 பொம்மைகள் இருக்குது. இன்னும் எத்தனை பொம்மை தூங்கிட்டு இருக்குங்க? ஒன்றுண்ணா இன்னும் ஒன்று தூங்கிட்டு இருக்கா? இன்னும் ஒரு பொம்மை இருக்குங்க. கடைக்கு வெளியே இதெல்லாம் வைக்கணும். ஸோ வந்து அழகாக இருக்குங்க, பரவாயில்ல. அண்ட் வந்து நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரெட் லாக்ஸ் எல்லாம் இருக்குது.
ஆக்சுவலி இந்த ட்ரெட்லாக்ஸ் வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஆசை, ஒரு பெரிய ஆசை. டே இங்கே வாடான்ட்டேன் மவுனு, அங்கே ஓரமாக உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு லைட்டு மாட்டினா லைட்டு மாட்டுறியா கொடுத்து மாட்ட சொல்கிறா. கஸ்டமர் அட்டன் பண்ணி சொல்லும் போய் சும்மா தான் நிற்கிறாங்களா, ஏன் சும்மா நிற்கிறீங்க, கையில் கொடுறா காட்டு காட்டு காட்டு, இப்படி சும்மா நிற்க கூடாது, எதையாவது ஒன்று கையில் கொடு. என்னென்ன வாங்க வந்திருக்கீங்க? பைக் பாலிஷு. நம்ம ஆல்ரெடி பேசினவரா? இது வந்து ரைடிங் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அடி எதுவும் போடாது. சேஃப்டினே, கால் உடையாது. இதை கால் மேலே போட்டு காட்டவா? சும்மா பண்ணு. இப்போ வேணாலும் வாங்க, எதுவுமே வாங்கலைனாலும் பரவாயில்ல, சும்மா ஜாலியாக சுற்றி பாருங்க. ஏன்னா எனக்கு அந்த ஃப்ரீடம்லாம் இல்லைங்க. மியூசிக் கடையில் வந்துட்டு எல்லாத்தையும் விலை கேட்டு ரிட்டர்ன் போகும்போது ஒரு லுக் கூடுவாங்க, அப்படி அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி மனசு வலிக்கும். அதனால நம்ம பசங்கிட்ட சொல்லியிருக்கேன், வந்து எவ்வளோ நேரம் என்ன கேட்டு எது வாங்காமல் போனாங்க, ஓகே ப்ரோ கண்டிப்பாக வாங்க, அடுத்த வாட்டி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்கடான்னு இருக்கேன். என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் மியூசிக் சிஸ்டம் ஆனால் நம்மளோட டிடிஓ பிட் ஷாப்பில் மியூசிக் சிஸ்டம் வேணுமா? என்ன பைக்குன்னு சொல்லுங்கள், நாங்களே மியூசிக் சிஸ்டம் மாட்டி கொடுத்துருவோம். எக்ஸாஸ்ட்னா தானடா பிரச்சனை வரும், நாங்க மியூசிக் சிஸ்டம் வைக்கிறோம்டா. Z900க்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த SC ப்ராஜெக்ட் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம். சீரியஸாவே சொல்றேங்க, செம்ம பியூட்டிஃபுல் சவுண்ட், செம்ம லவுட், நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அண்ட் வந்து நம்மளோட டிடிஓ பிட் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஹெல்மெட்ஸ் இருக்குன்னா, ஆக்ஸார் அப்பாக்ஸ் இருக்குது. ஸோ ஆக்ஸார் அப்பாக்ஸ், அப்புறம் ஆக்ஸார் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்பன் ஃபைபர் ஹெல்மெட்ஸ். SC இது ஆக்சுவலி மோட்டோ ஜிபியில் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த டெக்னாலஜியான எக்ஸாஸ்ட் டிடிஎஃப். ஸோ எக்ஸாஸ்டே வந்து பண்ணால் நம்மகிட்ட SC ப்ராஜெக்ட் இருக்குது, ஆக்ரோ போவிக் இருக்குது, அதுலேயே வந்து பண்ணால் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்குது. அதுக்கப்புறம் யோஷிமூரா இருக்குது. ஆக்சுவலி யோஷிமூரா மாட்டில் ஆஸ்டின் ரேசிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இங்கேயே வந்து அந்த ஃபுல் கார்பன் ஃபைபர் ஆக்ரோ போவிக் எங்கடா ஃபுல் கார்பன் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நான் ஸ்டாக்கில் ஆர்டர் போட்டிருக்கேன். எல்லாமே போயிடுச்சு. ஓ வாவ் வெரி ஃபாஸ்ட் மூவிங். நம்ம கடையிலே வந்து பண்ணால் இன்ஸ்டலேஷனும் பண்ணி கொடுப்போம். ஸோ அது தனி டிடிஎஃப். அதுக்கப்புறம் பூட்ஸ் இருக்குது, ஆக்ஸார் ஹெல்மெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைடெக்ஸ் ஹெல்மெட்ஸ் இருக்குது, பில்மோலா ஹெல்மெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டட்ஸ் ஹெல்மெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன ஹெல்மெட்ஸ் இருக்குது? சொல்லும் கிட்ஸ் ஹெல்மெட் இருக்குண்ணா. கிட்ஸ் ஹெல்மெட்ஸ் இருக்குது. சின்ன வயசு குழந்தைங்க, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கும் இருக்குது. அது போக வந்து பண்ண இந்த 10 வயசு 7 வயசு குழந்தைங்க, அப்புறம் குட்டியாக இருப்பாங்களே பெண்கள் அண்ணாங்க, அந்த அண்ணாங்களுக்கான சைஸ்லேயே ஹெல்மெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன ஹெல்மெட்ஸ்லாம் நம்ம பிட் ஷாப்பில் இருக்குது? சொல்லும் ஆஃப் ரோட் ஹெல்மெட்ஸ் இருக்குண்ணா, மாடுலர் ஹெல்மெட்ஸ் இருக்குது, ஆஃப் ரோட் ஹெல்மெட்ஸ் இருக்குது, ரெட்ரோ டைப்ஸான ஹெல்மெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ண ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும் இந்த ஹெல்மெட்ஸ்லாம். இதெல்லாம் ரெட்ரோ மாடல் ஹெல்மெட்ஸ் டிடிஎஃப். அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே இருக்கிறது ஃபுல்லி ஹேண்ட்மேட் லெதர். இது ஃபுல்லி லெதர். இது ஃபுல்லி லெதர். இன்னொன்று வந்து பண்ணால் பாதி லெதர் இருக்கும், நல்லா இருக்கும் இது போட்டுட்டு அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணுறது. பட் இது என்னென்னா, நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், வேகமாக போகிற ரைடர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எதனாலனா, இந்த ஹெல்மெட்டை நீங்கள் இப்படி போட்டுட்டு இப்படி லாக் பண்ணிடுவீங்க, ஓகேவா? நீங்கள் வேகமாக போகும்போது என்ன ஆகும்னா இப்படி ஆகிடும், இது இங்கே மாட்டி இது இப்படி தொங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு 100+ போகிறீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு ப்ராப்ளம். 100க்குள்ளே போகிறீங்கன்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் வந்து நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் டாப் பாக்ஸ், பயங்கர குவாலிட்டியான ஒரு டாப் பாக்ஸ் இருக்குது. நம்மளோட GS 310 மாட்டிக்கிறத காட்டேன். ஸோ நம்ம GS 310 மாட்டிருக்கிற அதே டாப் பாக்ஸ் தான் இது. நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்லேயே வந்து பண்ண லக்கேஜ் கேரியர் இருக்குது. அந்த லக்கேஜ் கேரியரோட நீங்கள் வந்து பண்ண மாட்டிக்கலாம். இப்படி மாட்டிட்டா Z900 இப்படி நிற்க கெத்தா. ஆக்சுவலி முன்னாடி நாங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ நம்ம பிட் ஷாப்லேயே இருக்குது. Z900 உடஞ்சிருக்கு, நேபாளில் இருக்கும்போது உடஞ்சிடும், அது கடுப்பாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து பண்ண பிளைனு, அது வந்து பண்ண GS 310 பிரிண்டட், அண்ட் வந்து பண்ணால் இது அட்வென்ச்சர் 390 பிரிண்டடாக இருக்குங்க. அதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிளைன் வேணும்னாலும் பிளைன் எடுத்துக்கலாம், பிரிண்டட் வேணும்னாலும் பிரிண்டட் எடுத்துக்கலாம். பிரிண்டட் ஆக்சுவலி வந்து பண்ண ரொம்ப அழகாக இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு? அதுக்கப்புறம் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் மேட் டாக் லைட்ஸ் இருக்குது டிடிஎஃப். ஸோ மேட் டாக் லைட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான லைட். இருங்க இதை ஆஃப் பண்ணிடுறேன், கண்ணெல்லாம் வலிக்குது. ஸோ இது வந்து பண்ண ஸ்கவுடெக்ஸ், இது டெல்டா, இது ஆல்ஃபா. ஸோ வந்து இது வந்து பண்ண 80 வாட்ஸ், 60 வாட்ஸ், 40 வாட்ஸ், அண்ட் வந்து இது 20 வாட்ஸ். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பண்ண பயங்கர நல்ல குவாலிட்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பண்ண ஆல்ஃபா தான். கிட்டத்தட்ட 80 வாட்ஸ் டிடிஎஃப். ஸோ இதை வந்து பண்ண ரீப்ளேஸ் பண்ணி மாட்ட சொல்லியிருக்கேன், பயங்கர பவராக இருக்கும் ஆல்ஃபா. இந்த இதை கழட்டிட்டு, ஏன்னா இது பெருசாக லைட் அடிக்க மாட்டேங்குது. ஸோ இதுலேயே வந்து பண்ண ஃப்ளாரசன்ட் க்ரீனுக்கான இது வருது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆல்ஃபா இங்கே ஒன்று மாட்டிடலான் இருக்கேன். சப்போஸ் லுக் அடிப்படுதுங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கவுட்டையே வந்து பண்ணால் இங்கே 2 ஸ்கவுட்டு, இங்கே 2 ஸ்கவுட் மாட்டிடலான் இருக்குது டிடிஎஃப். அண்ட் வந்து நம்மளோட டிடிஎஃப் ஷாப்பில் பூட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஃபுல் பூட்ஸ் அவைலபிள் இருக்குது, ஆஃப் பூட்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹயபுசா பைக்கில் யூஸ் பண்ண க்ளவுசஸ் கூட இருக்குது. ஸோ DSG க்ளவுசஸ் இருக்குது, ப்ரோ பைக்கர் க்ளவுசஸ் கூட இருக்குது. ஆக்சுவலி ப்ரோ பைக்கர் க்ளவுஸ்னு ஒரு க்ளவுஸ் இருக்குங்க. அதோட MRP எவ்வளோ சொல்லும்? 450. MRP வந்து பண்ணால் 450, 449 தான் வரும். ஆக்சுவலி நம்ம டிடிஎஃப் ஷாப்பில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தந்துக்கலாம், ஓகேவா? எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு பெஸ்ட்டாக பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ என்னால் ப்ரைஸை வந்து நான் ஓப்பனாக சொல்லலாம், எல்லாருமே ஹாப்பியாக வாங்க.
கொடுப்பாங்க. பட் என்ன பிரச்சனைனா ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு வரும். கம்பெனி சைட்லேருந்து எப்படி நீங்கள் இப்படி வைக்கலாம், எம்ஆர்பிக்கு தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால வந்து பண்ண டேரெக்டாக எம்ஆர்பி சொல்ல முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி க்ளோசஸ் இருக்குது. ப்ரோ பைக்கர்ஸ் எல்லாம் வந்து பண்ண எல்லா ஸ்டார்ட் அப் பர்சன்ஸுமே அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லா ஸ்டார்ட் அப் பைக்கர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய க்ளவுஸ் அந்த க்ளவுஸ் தான். ஸோ நம்மளோட டிடிஎஃப் ஃபிட் ஷாப்பில் ஃபுல் கேங்லெட், ஆஃப் கேங்லெட், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பண்ண கங்காரு லெதர் க்ளவுசஸ் கூட நம்ம டிடிஎஃப் ஃபிட் ஷாப்பில் வரப்போகுது. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பண்ண எனக்கு முன்னாடி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் என்ன பிரச்சனைன்னு வந்து பண்ணால் ஸ்டார்டிங்கில் இது வந்து பண்ணால் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ண 3000 2500 சொல்லிட்டு இருப்பாங்க எம்ஆர்பி. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி பொறுமையாக போடலான்ட்டு இருந்தேன். ஸோ நம்ம டிடிஎஃப் ஃபிட் ஷாப்பில் நாங்கள் எவ்வளோக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். ஸோ மாட்டியுமே கொடுத்துருவோம். இந்த லைட்டு இப்படி எரியுங்க. உங்களுக்கு ஏதாவது லைட்டை ரெயின்போ கலர் மாதிரி ப்ளே பண்ணி காட்டுறீங்களாடா? பேட்டரி மட்டும் என்னோட Z900 பைக்கில் போட்டு காட்டுறீங்களா? ஸோ 3 லைட் சொல்லியிருந்தேனே, MT15 R15 சிங்கிள் 3 லைட் கரெக்டாக எடுத்து ப்ராப்பராக பார்த்துட்டு ப்ராப்பராக வச்சுருங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ Z900 எக்ஸாஸ்ட் நோட் காட்டிடுறேன் டிடிஎஃப். அப்படி அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ சாரி ப்ரோ, நான் பார்க்கல. வீட்டில் என்ன சொன்னாங்க? ஓகே சொன்னாங்களா? அவ்வளோதான் ப்ரோ. வாங்க அந்த ஹெல்மெட்டை பார்த்து ஓகே சொல்லுங்கள். அண்ட் வந்து நம்மளோட டிடிஎஃப் ஃபிட் ஷாப்பில் ஸோ கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் கூட அவைலபிளாக இருக்குது டிடிஎஃப். ஸோ கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 1194 11,094 ரூபாய். ஸோ நம்ம அந்த விலைக்கெல்லாம் வைக்கிறது இல்லை. நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்ஆர்பியை விட ரொம்ப கம்மியான விலையில தான் வைத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம டிடிஎஃப் ஃபிட் ஷாப்பில் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்மெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கூடவே இன்னொரு ஹெல்மெட் இருக்கும். ஆக்சர் கார்பன் ஃபைபர்லேயே ப்ளூ கலரில் நிறைய ஒரு வித்தியாசமான ஷேட் இருக்கும். அந்த ஹெல்மெட் எத்தனை வாட்டி நம்ம கடையில் கொண்டு வந்து வச்சாலும் சைக்கிள் வித்துருதுங்க. ஆக்சுவலி அதோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 ஹெல்மெட் போட்டாலே எவ்வளோ விலையாயிடுச்சு, 1,10,000 சம்திங் வருது இல்லை. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி நிறைய ஹெல்மெட் எடுக்க வேணாம், அந்த ஹெல்மெட்லேயே மொத்தமாக போகிற மாதிரி ஆகிடும். ஒரு 10 ஹெல்மெட் மட்டும் எடுப்போம்னா 10 ஹெல்மெட் டபக்குன்னு போயிடும். அதனால் அதுக்கு தனியாக இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கணும் சீக்கிரமாக. ஸோ இப்போ உங்களுக்கு சவுண்டு காட்டவா? அங்கே கூட அங்கே வச்சா ஒரு மாதிரி அறியும். சவுண்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எப்படி ப்ரோ இருந்துச்சு சவுண்ட்? பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி கடைக்கு வெளியே பிளாஸ்ட் ஆகும்போதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பிளாஸ்ட் தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனா நான் தான் பார்க்கல. டம்முன்னு வெடிக்குதுங்க, ஆனா கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குதுங்க. இதை லூஸ் பண்ணிட்டு இதை கழட்டி வச்சிடலாம். நாங்க ஒரு அடி ட்ராட்டல் வாங்கண்ணே. நல்ல வாசனை, பெட்ரோல் வாசனை. பண்ணி பாருங்க. ஆஹா வாவ். ஓய் வாவ். இன்னொரு டைம் பண்ணுங்கண்ணே. பண்ணிக்கலாம். ஆமாங்க. நல்லா இருக்கே இந்த சவுண்டு. இது தெரியாம போயிடுச்சு இத்தனை நாள் ஒரிஜினல் போட்டு காசு வச்சுட்டு. அண்ணா ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குண்ணே. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு ப்ரோ. எதுவுமே செய்யாம தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்கேன் ப்ரோ. நல்ல லென்த்தா இருக்கே. ஏன் வாசா இப்படி பார்க்க போறேன்னா முடி வெட்ட போறீங்க, அதான் வருத்தமா இருக்கு. வெட்டுங்கண்ணே. எதுக்குண்ணே லாங் ஹேர் வளர்த்திக்கிட்டு? நல்லாவா இருக்கு? ஒரு நல்ல ஒரு அடக்க ஒடுக்கமான ஒரு பையனா இருக்கணும். ஒரு கேரக்டர் யாருன்னா அனிமி இன்ஸ்பிரேஷன். இப்போ நான் இன்ஸ்பிரேஷன் இல்லையா? நான் என்னதான் சொல்றாருன்னு நினைச்சிட்டேன். பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாண்ணே. வாங்க. அனிமி ரோல் இருக்கக்கூடிய டிடிஎஃப் பெட் ஷாப்ல பேக் இருக்குண்ணே. அனிமி கண்ணூர் வாங்கிக்கிறீங்களா? யாராவது ஒரு அனிமி பர்சனுக்கு வித்துடலான்னு பாக்குறோம். எவ்வளவு பேக் கப் இருக்கு நம்ம கடையில? 2 பேக் போய். எங்கடா கேமராமேனை காணும்? பயந்துட்டுண்டா. நான் இத்தனை தனியா பேசிட்டு இருக்கணும், கேமராமேனை காணுமே யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணா கண்டுபிடிக்கிறீங்களா அனிமி கண்ணு எப்போ வருதுன்னு? ஹிட்டாச்சே ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, மறந்துச்சு. நல்லா இருக்கண்ணே. எதுல பாருங்க அனிமி? அனி வாட்ச். அனி வாட்ச் அது எதுல இருக்கு? ஆப்பா? குரோம்ல பார்க்கலாம் ப்ரோ. நீங்க நான் ஒண்ணா போட்டு தரேன். தமிழ்ல வருமா? தமிழ்ல வருதா? தமிழ்ல பார்த்தா நல்லா இருக்காது. நீங்க வேற. நான் இங்கிலீஷ் படம் ஹிந்தி படத்தையே தமிழ்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஜாப்பனீஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த வாய்ஸ் நல்லா இருக்கும் அதுல. ஆமா சூப்பரா இருக்குண்ணே. நீங்க பாருங்க. சரிங்க. இவன் ஐனா கோஜி. ஐனா கோஜி. ஐனா அஸ்வினுங்க. அஸ்வின் ஐனா கோஜி. அஸ்வின் அனிமி ஃபேன் எங்க? என்ன பாரு. அனிமி ஃபேன் 1, அப்புறம் சிராங்கே 1. இங்க பாருங்க. உள்ளே அதான். ஆஹா செமன. அனிமி ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கி போடுங்கடா கடையில. ஸோ நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா
ஏன் சொல்ல போறீங்க? டைம் ஆயிடுச்சு. சரி சொல்ல குட்டி போயிட்டு வாங்க. பாய்டா குட்டி வாங்க என் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாங்க ஃபோன் கொடுறேன். அந்த பசங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருங்க ஃபோட்டோ. நீங்க அழகா பால் கலர்ல இருக்கீங்க. புரியல. அழகா பால் கலர். பால் கலரா பால் பச்சை கலரா? பால் பச்சை. பால் பச்சை கலர்னா பச்சை கலருடா. பால் கலர். பால் கலர்னா தேங்க்ஸ்டா சொல்ல. இது இந்த கலர்ல இருக்கேனடா நானு. இந்த கலர்ல. டேய் பால் பச்சை கலர் இருக்கறான்டா. நான் சொல்றேன்ல பால் பச்சை. தேங்க்ஸ்டா சொல்ல. ஓகே டியர் தேங்க் யூ. ஸோ நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக் டிஸ்பிளே ப்ரொடெக்டர் இருக்குது. ஆக்சுவலி டிஸ்பிளே என்னன்னா எப்படி கீரல் ஆகும்னே தெரியாது, ஆனால் கீரல் ஆகிடும். மேபி சாவி சில பேர் இப்படி போடும்போதே தெரியாமல் மாற்றி டிஸ்பிளே மேலே போட்டு விட்டுருவாங்க, பெரிய கீரல் ஆகிடும். அதனால எல்லா பைக்குக்குமே நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில் டிஸ்பிளே ப்ரொடெக்டர் இருக்குது, பாலாக்கெலாம் இருக்குது. அண்ட் வந்து இப்போ புதுசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொருள் வந்திருக்குங்க நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில். ஸோ அதை வேறு ஏதோ வ்ளாகில் காட்டினதே இல்லை. ஸோ நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஒரு பாலாக்கெலா வந்திருக்கு. என்னடா உள்ள எம்டியாக இருக்குது, டம்மி டப்பா தொங்க விட்டுருக்கீங்க. அடிச்சிட்டானுங்க போலடா யாரோ. இல்லை இப்போ டெமோக்கு வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. ஸோ இந்த இது நல்லா இருக்கும். இதுக்கு இந்த முடி அப்படி கழட்டி விடணும். இவருக்கெல்லாம் நல்லா இருக்கும். இதோ போட்டாச்சு டிடிஎஃப். இந்த பாலாக்கெலா வந்து பண்ண நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. போட்டுக்கோ. தலைகளையா போட்டேன்னா பாருங்க. பைத்தியக்கார பையா நீ தான்டா. அப்படியா நீ கரெக்ட். ஆனால் தலையிலே போட்டல் கரெக்டாக இருக்கு. வெயிட் பண்ணுங்க டிடிஎஃப். இதை வந்து நான் உங்களுக்கு ஏய் இல்லைடா கரெக்டாக தான்டா போட்டிருக்கேன். இதில் லோகோ முன்னாடி வருது, பேர் பின்னாடி வருது. வாவ் செம்ம கெத்தா இருக்கேடா. ஐயோ கலர் கோழி குஞ்சு. ஐயோ என்னடா இவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு. இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டர் எரியும், அசாடு போட்டால் இதை எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? அக்கா பார்த்தீங்களா அக்கா இந்த லைட்டு? சே இது எவ்வளோ நல்லா. இந்த கலர் லைட் நல்லா இருக்குடா. ஒவ்வொரு வாட்டி வச்சு எடுமா கலர் சேஞ்ச் ஆகும். தேன் கூட மாதிரி இருக்கு. ஹனிகோம் மாதிரி இருக்கா? டேஞ்சர் லைட், டேஞ்சரஸான லைட். இங்கே வர கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குப்பா. அடுத்த லைட்டை காட்டுங்க. உங்கள் வண்டியில் எந்த ஒரு ஒயரை கீரல் கூட போட மாட்டோம், அப்படியே மாட்டி கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்லேயே நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் டிடிஎஃப். அது வந்து உங்களுக்கு முடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் செம கெத்தாக காமிக்கலாம். இதை வச்சுட்டு இப்படி தொங்க விட்டு செம சீன் பண்ணலாம். அது வந்து முடி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் முடி வளர்த்திக்கோங்க. ஷாக்கில் அடிக்காதுரா. அவன் பயப்படுறான். மெக்கானிக் வேலையில் வந்துட்டா சொல்லக்கூட்டி தீயா இருக்கணும். ஸோ இவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் தான். நீங்கள் தான் ப்ளாகில் சொல்ல ஆசைப்படுறியா? கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தானே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி கால் பண்ணா, அண்ணே என்னை கடையில் திட்டாங்க, நான் வேலையை விட போகிறேன், நான் நம்ம கடைக்கு வரலான்ட்டு இருக்கேண்ணா. டேய் நான் அதை விட திட்டுவேன்டா அப்படின்னு. அண்ணே நீங்க திட்டுறதும் அவனுங்களை திட்டுறதும் ஒன்னா? நீங்க அண்ணனே, நீங்க எனக்கு என்ன வேணா சொல்லலாம், அவனுக்கு என்ன எதுவும் சொல்லக்கூடாது. சரிவா சொல்லும் அப்படின்னு. இப்போ நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல எத்தனை பேர் இருக்கோம்? 11 பேருங்க. 11 பேர் சேர்ந்து கிரிக்கெட்டா விளையாட போறோம் நாங்க. ஆமா. ஏய் அன்னைக்கு ஒரு கஸ்டமர் டாஸ்மார்க்ல போயிட்டு அந்த நீ சொல்ற பால் என்னாச்சுன்னு சொல்லு. டாஸ்மார்க்ல இருந்து டைரக்டா குடிச்சிட்டு இங்க வந்தாங்க. ஆக்சுவலி கடைக்குள்ள வந்தாங்கங்க. வந்துட்டு ஹெல்மெட் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஹெல்மெட் பார்த்தாங்க. ஆக்சுவலி பேட்மேன் எடிஷன். ஸோ அந்த 6500 ரூபாய் ஹெல்மெட், 6494 ரூபாய் எம்ஆர்பி தான் இந்த ஹெல்மெட்டுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னாங்க, அந்த அண்ணன் இது வேணும் அது வேணும், அப்புறம் பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி எல்லாரும் போய் அட்டன் பண்ணலான்னு சொல்லி நம்ம 11 பேர் கொண்டு ஒரு 7 பேர் போயிட்டு இப்படி கை கட்டிட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. சுத்தி நின்றுட்டு இருந்தாங்களா? ஏய் யாரும் என்ன சுத்து போறீங்க? அது சிசிடிவி கேமரா கூட இருக்கும். பட் என்ன அவ்வளோ நேரம் போய் பின்னாடி பார்க்கணும். சரி முடிஞ்சா எடுத்துட்டேன். ஏய் என்ன சுத்து போடுறீங்க அப்படிங்கிறாங்க. சுத்து போடலண்ணே, நீ போதில் இருக்கிறதால அப்படி உனக்கு தெரியுதுண்ணே அப்படின்ட்டோம். வச்சிட்டிங்களாப்பா? இது வந்து பண்ண MT-15 லைட் டிடிஎஃப். அப்படிங்கப்பா. அடே இது நல்லா இருக்குடா. ஆஹா இண்டிகேட்டர் சேர்ந்து வருதா? எந்த கலர் ரேப் பண்றோமோ அந்த கலர்ல வச்சுக்கலாம். டெலிட் செமையா இருக்கும். நல்லா இருக்குமே. நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ எப்படி சுவிட்சஸ் வச்சிருவீங்களா? ஒவ்வொரு வாட்டி இண்டிகேட்டர் பண்ணுவோம். ப்ளக் பை தானா? ஓகேங்களா? பிரேக்கிங் அடிச்சா உங்களுக்கு ரெட் எரியும். நார்மலா ஓட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர். ஓகேடா. இப்போ வேற கலர் மாறணும்னு என்ன பண்ணணும்? டைரக்டா விட்டா அப்படியே எரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ லேட்டஸ்டா வந்து ஒரு நம்ம ஆக்ஸார்ல வந்து இந்த கலர் வந்திருக்கு டிடிஎஃப். இது பிங்கா ரோஸா? பிங்க் ரோஸ் பிங்க். ஓகே ஏதோ ஒரு கலரு. ஸோ வந்து இந்த கலரில் வந்து பண்ண நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் இப்போ வந்து ஹெல்மெட் ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி நானாக தான் இந்த ஹெல்மெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் இந்த ஹெல்மெட் அவைலபிள் இருக்குது. சீரியஸாகவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஹெல்மெட்டு. பட் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது பிங்க் கலரில் இருக்குது, லேடிஸ் மட்டும் தான் போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் இது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா தக்கு காட்டலாம் நீங்கள் வண்டியை வச்சுட்டு. அண்ட் வந்து நம்மளோட பைக்ஸுக்கு தேவையான அந்த எண்டிங்கில் வந்து மிரர் மாட்டுவாங்களே, அந்த மிரர்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில். மிரர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மிரர்ஸ். இது என்ன மிரர்ஸ்? ஃப்ரேம் R15. ஓகே RS200.
அண்ட் வந்து நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஜார்விஸில் வந்து ஒரு லைட் மாட்டிகிட்டு இருக்கோம். அந்த லைட் நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் இருக்குது. ஸோ இதுதாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் கலர்லேயும் இருக்குது, இதுவுமே இருக்குது. கார்பன் ஃபைபர் கலர் இப்போ இருக்கா? ஸோ இப்படி பார்த்து பண்ணிக்கலாம். R15 மாட்டி செம்ம ஒரு மாதிரி ஸ்லீக்காக ஸ்லிம்மாக சூப்பராக இருக்குதோ. இங்கே இருக்குது பாருங்கள், எக்கச்சக்க லைட்டை வந்து பண்ண மாட்டி விட்டுருக்காங்க. அது போக குடோனில் இருக்கிற பொருளெல்லாம் இங்கே வச்சுருக்கிறதுனால என்னால் அந்த பக்கம் நடந்து போய் காட்ட முடியல. இதாங்க பார்த்தீங்களா, ஸ்கெலிட்டன் கை அந்த லைட்டு கூட இருக்கும். இதோ நம்மளது இங்கே இருக்க பாருங்கள், ஒயிட் கலர் லைட் இருக்குது, எல்லா கலர். இது என்னென்ன கலரில் சொல்ல எரியுது? இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தானே பாரு. நம்மளே வந்து இங்கே ரொம்ப அரை மணி நேரம் ஆச்சா அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணி நின்றுட்டுருக்கோம். நாங்கள் கரெக்டாக நிப்பாட்டி வச்சுருங்க. ஓ, இது இந்த லைட்டு கண்ணு டிஆர்எல். ஸோ R15க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு மாதிரி வைப்பாங்க இல்லைங்க, அந்த இடங்க. இது சிவப்பு கலர் போடுங்க. இதுக்கு ஆப் இருக்கா? இதுக்கு ஆப் இல்லையா? ஸோ ஆப் இருக்கிற மாதிரியான பொருள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் அவைலபிள் ஆகிடுங்க. அடுத்தது ஓ, இதில் 2 கலர் தான் இருக்கா? ரெட் கலரில் கண்ணு மாதிரி வர கூட வச்சுக்கலாங்க. ஸோ எல்லாமே நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. அண்ட் வந்து இது பார் அண்ட் மிரர்ஸ் GT6 ப்ரீமியமான இன்டர்செக்டருக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா க்ரோம் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ அப்படி லைட் அப்படி மாட்டிட்டு பட்டன்னு போகலாம். இந்த மாதிரி இருக்குது, டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்போர்ட்ஸ் டைப்லான லைட் இருக்குது, ZX டென்னருக்கான லைட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கோகுல்ஸ் 100% கோகுல்ஸ் நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் இருக்குது. அண்ட் வந்து எல்லா பைக்குக்கு தேவையான எக்ஸாஸ்ட் நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. ஸோ பெண்ட் பைப்ஸ் அவைலபிள் இருக்குது. ஏதாவது யூனிக்கான வண்டி அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோ எனக்கு இந்த பெண்ட் பைப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா போதும், அந்த பெண்ட் பைப்பும் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டுட்டு நீங்கள் மாஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டுட்டு நீங்கள் டிபி கிளர் போட்டிங்கனாலே போதும். ஸோ நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா வித்தியாசமான மாஸ்க் அண்ட் கோகுல்ஸ் இருக்கும். அண்ட் வந்து பண்ணால் வைசருக்கு தேவையான வைசர் ப்ரொடெக்டர், வைசர்ஸ். ஸோ உள்ளே எத்தனை வைசர்ஸ் வச்சுருக்கோன்னு பாருங்களேன், கூச்சி வச்சுருக்கோம் உள்ள வைசர்ஸ், அவ்வளோ வைசர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வைசருக்கு தேவையான ரேச்செட்டு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து இருக்கக்கூடிய பேடிங்ஸு, அது எல்லா மெக்கானிசம்ஸும் இருக்குது. என்னென்ன ஹெல்மெட்ஸுக்கு இருக்குன்னா ஆக்ஸார், ஸ்டட்ஸ், வீகா ஹெல்மெட்ஸும் நம்ம கடையில் இருக்குது. அதுக்கப்புறம் பில்மோலாக்கான பேடிங்ஸ் இருக்கா? இல்லை ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பில்மோலாக்கு தேவையானது ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் SMK ஹெல்மெட்டுக்கு தேவையான மெக்கானிசம்ஸ், வைசர்ஸ், AGVக்கு தேவையான வைசர்ஸ், ரேச்செட், அது எல்லாமே நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் பண்ணுறோம். அது போக ரைட் எக்ஸ் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு, ஏதோ விட்ட மாதிரி இருக்கு. அது வந்து எல்லா பைக்குக்கு தேவையான வைசர்ஸ் நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க. இது இருக்கு பாத்தீங்களா, NS 200 இருக்கு, டியூக் 200க்குலாம் வந்து பண்ண கிரவுன் மாதிரி இருக்கும். ஸோ டியோ பைக் போடுவாங்க. ஆனால் வாங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் வந்தீங்களா? வாசன் என்ன பார்க்க வந்தீங்கண்ணே? பேமெண்ட் கீழே மெட்டீரியல் வச்சது பேமெண்ட். ஓகே மெட்டீரியல் பேமெண்ட்டா? ஓகே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலாம்ல? நான் கேட்டிருக்கேன். அப்படியா? வண்டிக்கு கேட்டு பேசிட்டு தான் இருந்தேன். பைக் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறோண்ணே. வாங்க செல்லம், இதில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து பைக்கில் மாட்டி காட்டுங்களேன். டிஸ்க்லாக். ஆமாம், டிஸ்க்லாக் மட்டும். ஸோ பைக்குக்கு தேவையான பாலிஷ் இருக்குது. அதே மாதிரி ஷைன் பண்ணுற இங்கெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் வித்தியாசமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. எத்தனை வகையான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இப்போ நம்ம டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில்? 10-12 மாடல்ஸ் இருக்கு. ஒரு 12 மாடல்ஸ்க்கான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னொரு 30, 40, 50, 60 விதமான இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பைக் துடைக்கிற கவர்ஸ் இருக்குது, பைக் துடைக்கிறதுக்கு கிளாத்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பைக்கை மூடுறதுக்கான கிளாத் இருக்குது, செயின் லூப், செயின் மெயின் ரொம்ப ஆமாம், ஹெல்மெட் லாக்குங்க. ஆக்சுவலி எங்கள் கடையில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 2 ஹெல்மெட் காணாமல் போச்சு. ஆனால் என்ன ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, வெளியே கேமரா மாட்டி வச்சுருந்தோம். ஆக்சுவலி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க, தம்பி ஹெல்மெட் கொடுங்கப்பா அப்படின்னாரு டெக்னீஷியன். இல்லை நாங்கள் எடுக்கல அப்படின்னாங்க. வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிச்சுட்டாங்க. சரி நான் நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஸோ அதனால ஹெல்மெட் லாக் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. ஆனால் வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன பார்க்கலாம் வந்திருக்கீங்கண்ணே? ஹெல்மெட்டா? வாங்க. என்ன ஹெல்மெட், என்ன மாடல், என்ன ப்ரைஸில் பார்க்குறீங்க? க்ளோசி பிளாக் இருக்குண்ணே, பாருங்க. ஸோ வந்து நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் ஹெல்மெட் லாக் இருக்குது, நீங்கள் போட்டுக்கோங்க. அது போக நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் ஸ்டிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட்டு நீங்கள் எங்கேயும் மாட்ட தேவையில்லை. அந்த வெளியே இருக்கிற பின்னாடி இருக்கிற கவரை பிச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒட்ட வச்சாலே போதும், இது ஜம்முன்னு ஒட்டிக்கும். ஸோ அதில் வந்து பண்ணால் பிரேக் அடிச்சா ஒரு லைட் எரியும், இண்டிகேட்டர் போட்டால் ஒரு லைட் எரியும், ஹசார்டு போட்டால் ஒரு லைட் எரியும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பாருக்கு தேவையான கிரிப்ஸ் இருக்குது. கிரிப்ஸ் எல்லாம் எங்கேயோ சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவுமே அந்த ஹேண்டில் பாருக்கான ஒரு கிரிப் தான். அதுக்கப்புறம் இதுவுமே ஒரு வித்தியாசமான இண்டிகேட்டர், குட்டியோண்டு இண்டிகேட்டர், நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பைக்குக்கு தேவையான அதர் ஏர் ஃபில்டர்ஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் இருக்குது, ஒரிஜினல் ஏர் ஃபில்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்டர்காம் மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத் டிவைசஸ் நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டிடிஎஃப் ஃபுட் ஷாப்பை விசிட் பண்ணி இந்த ப்ளூடூத் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அது போக இன்டர்காம் இருக்குது டிடிஎஃப். இந்த இன்டர்காமுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேபாள் ரைடு, இந்த லடாக் ரைடு, நிறைய ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்காம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து M10. இதுக்கு அடுத்த லேட்டஸ்ட் மாடல் அடிச்சணும். M20 போயிடுச்சுண்ணா. அதுக்குள்ளேயே போயிடுச்சு. அடுத்த 5 பீஸ் ஒரு 5 பீஸ் வந்துச்சு போயிடுச்சா? ஓகே
இன்னும் ஆர்டர் போட்டு விடுங்க, ஒரு 10 பீஸா போட்டு விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு லேட்டஸ்ட் மாடல் இருக்குது M20 சொல்லி. ஆனால் நான் வந்து பண்ண இதை டேம் ஷோராக அடித்து நான் ப்ரமோட் பண்ணுவேங்க. நானும் அஜீஷும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 200ல் போயிட்டுருப்போம். நான் ஒரு 210 போயிட்டுருப்பேன், அஜீஷ் வந்து 198. ஏன்னா 650 பெருசாக ஸ்பீட் வராது, மேக்ஸ் டு மேக்ஸ் 200 தான் வரும். சரிங்களா, நாங்கள் 2 பேர் போயிட்டுருப்போம். ஆனால் அசால்ட்டாக வந்து பண்ண இன்டர்காமில் பேசிட்டு போவோம். இன்டர்காமை பொறுத்தளவுக்கு இதை அடிச்சிக்கவே முடியாது. ஸ்பீக்கர்ஸ் இந்த விலைக்கு இது வர்த்து. மற்ற ஷாப் மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாமே ஓனர்ஷிப் ரிவ்யூ எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுத்துருக்கோம். ஏன்னா 2 பேருமே யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் முக்கால்வாசி ப்ராடக்ட். ஆமாம், முக்கால்வாசி ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஓனர்ஷிப் ரிவ்யூ இருக்குது. அஜி யூஸ் பண்ணதோட நான் யூஸ் பண்ணது அதிகம். இந்த ஹெல்மெட்லேயே எத்தனை மாடல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அதுதான் இருக்குதுலேயே ஒரு ஃபன்னான விஷயம். அவ்வளோ கார்பன் ஃபைபர் மாடல் பெருசாக இல்லை, அதுக்கப்புறம் லான்ச் ஆனது இல்லைன்னா அதுவுமே ட்ரை பண்ணியிருப்பேன். ஏதாவது ஒன்று பார்த்த பொருட்கள், வாங்க வேணும்னு நினச்ச பொருட்கள், விஷ் லிஸ்ட்டில் இருந்த பொருட்கள். ஆமாம், அது செம ஒரு கெத்தான ஒரு இது. ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ டச் ஸ்க்ரீன்லாம் கிடையாது, இங்கேயே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்காம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். உண்மையாக சொல்ல போனால் செனாவோடவே இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வித்தியாசமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாலாக்லா இருக்குது, பந்தனா இருக்குது. பாலாக்லாலேயே டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. மொபைல் விளாகிங் கிட் இருக்குது. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ராப் மவுண்ட் அவைலபிள் இருக்குது. அண்ட் வந்து செம்மையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு மவுண்ட் தான் டிடிஎஃப். இந்த ஸ்ட்ராப் மவுண்ட் போடும்போது ஒரு மைனஸ் என்ன தெரியுங்களா? ஆக்சுவலாக அந்த ஒரு ஹெல்மெட் வேணாம், நீங்கள் உட்காருங்க. கஸ்டமர் வேணாம் பரவாயில்ல. தேங்க்ஸ். கஸ்டமரெல்லாம் வரல, உங்கள் தம்பியாக வந்து. ஐயோ, ரொம்ப நன்றிங்க. இந்த ஹெல்மெட் இருக்காங்க, இப்போ ஸ்ட்ராப் மவுண்ட் போடும்போது என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே போகுமா, உள்ளே போய் நாட் போடுற மாதிரி வரும். அதனால இந்த லாக் ஆகிடுக்கு பார்த்தீங்களா, இது லாக் ஆகாது. இப்படி வந்து இப்படி நின்றுக்கும். இங்கே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா, இந்த கேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காற்று போகிறோம். வச்சு காட்டேன் சும்மா. வின்னாஷ் அதிகமாக இருக்கணும், லாகிங் கரெக்டாக பண்ண முடியாது. ஆமாம், இப்போ லாக் பண்ணேன், உங்களுக்கு தெரியுதாங்க? இந்த ஒயர் இருக்கும், இந்த ஒயர் இங்கே நின்றுக்கும். ஸோ அதனால் வந்து சரியாக லாக் பண்ண முடியாது. அந்த ஒரு கேப்புக்குள்ளே வந்து பார்த்தா காற்று பூந்து போகும். அந்த கேப்புக்குள்ளே வந்து பார்த்தா காற்று பூந்து போகும். அது போக ஹெல்மெட் லாக் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கிட்டா போதும், உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. ஜஸ்ட் வந்து பண்ண இதை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பட் நான் என்ன பயப்படுவேன்னா, கோப்ரோ, அதுக்கப்புறம் இந்த அதுக்கு மேலே வர்ற கேஸு, அதுக்குள்ளே வர்ற மைக் அடாப்டரு, அந்த கேபிள் பின்னு சேர்ந்து வெயிட் ஆகிடும். ஆமாம். ஸோ அந்த வெயிட்டு தாங்குமா, கீழே விழுந்தால் பிஞ்சிடாதா அப்படின்னே மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஆனால் இது வந்து பண்ணால் அவ்வளோ ஒரு குவாலிட்டியானது. ஸோ இதை போட்டுட்டு இதை பிடிச்சி தொங்குனாலும் வராது. மேபி நிறைய பேர் எப்படா தொங்குனா வராதுன்னா உண்மையாக வராது. இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்காகவே இந்த கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே கம்பி ஒன்று போட்டு தொங்க விட்டுட்டு அந்த ஹெல்மெட்டில் நான் இங்கே தொங்க வச்சு காட்டுறேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து ஏதாவது ஹெல்மெட்டில் போட்டிருக்கீங்களா? இல்லை, போடலாம். எல்லா ப்ராடக்ட்டையுமே எல்லா ஒரு ஹெல்மெட்லேயே பீசஸ் அதிகமாக வரும்போது எல்லாத்துலேயுமே ஒன்று டெமோ பீஸ் காமிச்சுங்க, காட்டிடலாம். ஓகே. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுங்க. ஆக்சுவலி இதோட டெஸ்டிங்கை பார்த்து நானே மறந்துட்டாடே உங்கள் வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி டர்ட் ரேஸ் போகலான்னு பிளான் வச்சுருக்கேன். டர்ட் ரேஸில் போகும்போது இதை தான் ஒட்டு வச்சுட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாரம் டிஸ்க் லாக்கை வந்து காட்ட போகிற டிடிஎஃப். ஸோ இதுதான் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் இருக்கக்கூடிய அலாரம் டிஸ்க் லாக். லாக் மட்டும் பண்ண. ஓகே, தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹோல்ஸில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா இப்போ ஒரு பீப் சவுண்ட் வந்துச்சா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியை யாராவது எடுத்து மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வார்னிங் சவுண்டு வரும். வார்னிங் சவுண்ட் வந்துச்சா, அதுக்கப்புறமும் யாராவது நகர்த்துறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மறுபடியும் யாராவது எடுக்கிறாங்க, யாராவது அசைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இருங்க, கொஞ்சம் நல்லா வைப்ரேட் பண்ணும். ஏன்னா சும்மா யாராவது லைட்டாக தட்டிட்டு போனாலும் அதுக்கு சவுண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா வைப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு ஆப்ஷனை வர வச்சுருக்காங்க, இந்த ஆப்ஷனை. ஸோ கொஞ்சம் நேரம் இது கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ நான் எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வித் அலாரமே வாங்கிட்டு போங்க. ஸோ எனக்கு என்னென்னா சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறது வேணாம், இது வாங்கிட்டு போனால் இது கொஞ்சம் சேஃப்டி தான். ஸோ அது போக வந்து பார்த்தா நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் எல்லா டைப்பான ஜாக்கெட்ஸ் இருக்குது. அட்வென்ச்சர் ஜாக்கெட்ஸ் இருக்குது, ரேஸ் ஜாக்கெட்ஸ் இருக்குது, அண்ட் வந்து நம்மளோட பேண்ட்ஸுமே இருக்குது. பேண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேண்ட் மாதிரி வேணும்னா இங்கே இருக்கா, இங்கே நார்மல் பேண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு நார்மல் டைப்பில் பேண்ட் வேணும்னாலும் நார்மல் டைப்பில் பேண்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்லைடரோடு வேணும்னா இந்த ஸ்லைடரோடு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேசபிள் தான். இதை கழட்டிட்டு ஃப்ளாரசன் மாட்டலாம், ரெட் கலர் மாட்டலாம், க்ரீன் கலர் மாட்டலாம், உங்களுக்கு என்ன கலர் தேய்ச்சிக்கிட்டே ஓட்டலாம். அதான் இது எல்லாம் எதுக்குன்னு வந்து பண்ணால் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது கார்னரிங் பண்ணும்போது இப்படி ட்ராக்ல வந்து தரைக்கிறதுக்காக இது தேஞ்சிக்கிட்டே வரும்.
தேஞ்சதுக்கப்புறம் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது என்னென்னா ஒரு மாதிரி பென்சில் ஃபிட் மாதிரி ஒரு பேண்ட்டு. உங்களுக்கு ஜிப்பிங் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பென்சில் ஃபிட் பேண்ட் மாதிரி வரும். இல்லை நிறைய பேண்ட்ஸ் ரைடிங் பேண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா அப்படி தொலை இருக்கும், சிரிப்பாக இருக்கும், ஃபிட்டில் இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலும் கரெக்டான ஃபிட்டில் இருக்கணும்னு சொல்லி பார்த்து வாங்கினது டிடிஎஃப். கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஆக்சுவலி என்னோட பேண்ட்டே இது அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இது அப்படியே ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி இருக்கும். அன்றைக்கி ஏதோ ஒரு இதுக்கு போட்டு போகும்போது ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த பேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் மாதிரியே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து எல்லா டைப்பான ஜாக்கெட்ஸுமே இருக்குது. ஆனால் உங்கள் ஜாக்கெட் எங்கே எடுத்து வச்சுருக்கேன், என்ன சொல்லணும், அந்த இம்பாக்டான ஜாக்கெட்டு எடுத்து வருவா வீடியோவில். இப்போ இம்பாக்டான ஜாக்கெட் துவைச்சிட்டிங்களா? துவைக்கல, அப்படியே வச்சிருக்கேன், வீடியோ காட்டுறேன். நான் இம்பாக்டான ஜாக்கெட் இந்த vlogல காட்டிட்டுமா? சரி காட்டிடுறேன். ஏன்னா யாரையாவது எடுத்துட்டு சொல்லி போகாத. நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல அட்வென்ச்சர் ஜாக்கெட் ஒன்று இருக்கு. என்னன்னா ஸோ பேடிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் இதை வியர் பண்ணிக்கலாம். இதை வியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஜாக்கெட் போடலாம். இது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. இல்லை எனக்கு ஜாக்கெட் போட இஷ்டம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த பேடிங் போட்டு நீங்கள் சட்டையை மேலே மாட்டிக்கலாம். பட் என்ன அது இம்பாக்ட் கம்மி பண்ணும். இது எல்லாமே வந்து பண்ண தேஞ்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற தேஞ்சிட்டு போகிறதெல்லாம் கம்மி பண்ணும். ஸோ நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல பூட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பண்ண விதமான லைட்ஸ் இருக்கு, இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இது என்ன சொல்ல இதுக்குள்ள மிரர்ஸ்னா? இதுவும் மிரர்ஸ் தான். வாரன் மிரர்ஸ் காட்டுனீங்கல அந்த வாரன் மிரர்ஸா? ஓகே ஓகே ஓகே. அது போக டிபெட்டியன் ஃபிளாக்ஸ் இருக்கு டிடிஎஃப் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல. சின்ன சைஸ்ல இருக்கு, பெரிய சைஸ்ல இருக்கு. பிரேயர் ஃபிளாக் தானே? அப்படி தானே? டிபெட்டியன் பிரேயர் ஃபிளாக். பிரேயர் ஃபிளாக். டிபெட்டியன் பிரேயர். எதனால இது கட்டறாங்க? லடாக் பிரேயர் ஃபிளாக்ஸ். இங்க வா சொல்றேன். ஏகாண்டி ஓம் மானி இதெல்லாம் பஞ்சபூதங்கள்பாங்க. சாமியோட பேர் ஓம்னு வருது அப்படிம்பாங்க. ஓ சரி சரி. சோ அங்க வந்து நிறைய இருக்குப்பா. இது எப்படி சொல்றது, மணி எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. காசா? மணி பெல் பெல். என்னன்னா இந்த ஃபிளாக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு, அதாவது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி ரொம்ப ரூரல் ஏரியாவா இருக்கும். ஸோ ஏதாவது பேய் வந்து அடிச்சிடும். அதனால இந்த மாதிரியான ப்ரேயர் ஃபிளாக்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலயும் கட்டி வச்சிருப்பாங்க. பிரிட்ஜஸ்ல கட்டி வச்சிருப்பாங்க, மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க, எந்த பேயும் வந்துடக்கூடாது. அண்ட் வந்து இது ஒரு ப்ரேயர் ஃபிளாக். ஆனால் எல்லா நல்ல ஒரு காரியங்கள்லையும் வந்து பண்ண இந்த மாதிரி ப்ரேயர் ஃபிளாக்ஸ் இருக்கும். நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்ல இந்த ப்ரேயர் ஃபிளாக் இருக்குங்க. அதுக்கப்புறம் வேற எந்த பொருள்ப்பா? ஜாக்கெட்டா? இதுதான் டிடிஎஃப் நம்மளோட ஆக்சிடென்டான ஜாக்கெட். அது ஆக்சுவலி துவைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதை காமிச்சிட்டு உங்களுக்கு அது இது வந்து துவைக்க சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஆக்சிடென்ட்டான பேண்ட் இது தான். ஸோ இதை வந்து பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, துவைச்சிருங்க அப்படின்ட்டு துவைச்சிட்டாங்க. ஏன்னா அதில் ஒன்றுமே ஆகலை. ஸோ இதுதான் வந்து பண்ணால் நம்மளோட உயிரியை காப்பாற்றின ஜாக்கெட். ஸோ இப்படி தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி உள்ளே இருந்த பேடிங் என்னடாச்சு? ரிமூவ் பண்ணி வச்சிட்டீங்களா? இல்லை உள்ளே இருக்கேடா, ஷோல்டர் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாமே இருக்கா? இது உள்ளே இருந்த இந்த ப்ரொடெக்டர் மட்டுமே 30,000 ரூபான்னு நினைக்கிறேன். 30,000 எவ்வளோன்னு மறந்துருச்சு. ஆனால் அஜய் திட்டினா என்ன, இதெல்லாம் ஏன்டா வாங்குற, இதை போய் யாராவது 30,000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்களான்னா. ஸோ இதுதான் என்னோட ஸ்பைனல் ப்ரொடெக்டர். இந்த கவர் கூட நான் பிக்காமல் இருந்திருக்கேன்டா. ஆனால் இது இப்படி பின்னாடி இருந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்துட்டீங்க. இது பயங்கரமான ஒரு பிராண்டட். பட் இப்போ இந்தியாவில் இதை வந்து சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டைனிஷானா? ஆமாம் டைனிஸ். இது விற்கலாமான்னு தெரியல. ஏஜிவி இதை வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இது வந்து இங்கே பாருங்களேன், எவ்வளோ திக்னஸ், எவ்வளோ ஸ்ட்ராங் ஆனது. பட் இதை தாண்டியுமே எனக்கு ஸ்பைனில் ஃப்ராக்சர். அப்போ இது இல்லைன்னா நினச்சி பாருங்க. பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்குங்க, பயங்கர குவாலிட்டிங்க. ஸோ முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 ஃப்ராக்சர் இருக்குது டிடிஎஃப். இது கொஞ்சம் நாள் ரெடி ஆகிடும். எவ்வளோ ஸ்லைடாக இருக்குண்ணா? ஆனால் ஒன்றுமே ஆளையே இல்லைண்ணா, எல்லாமே ஸ்லைடாக இருக்குது. இந்த மெட்டீரியல் ஹார்டான மெட்டீரியல்னால உங்களுக்கு கொஞ்சம் ஆனால் கிளியில பாரு, கிளியில எங்கேயுமே கிளியில. மறுபடியும் யூஸ் பண்ணலாம் போலியே, உள்ள இருக்கிற பேடிங்கை மட்டும் மாற்றிட்டு. அதேங்கப்பா பரவாயில்லையே. ஆனால் அடுத்த வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏர் பேக் வச்ச மாடல் வாங்கிடுவேன். புதுசாக ஏர் பேக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 1,20,000 1,30,000 ரூபாய் பக்கம் வருது. அப்படி யோசிக்கக்கூடாது. ஏர் பேக் வர்றது எவ்வளோ நல்ல விஷயங்க. ஸோ சூப்பர் பைக் வச்சிருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வாங்கணும். அது வந்து காசு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கவங்களும் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ டிடிஎஃப் எண்ட் ஆஃப் த டேல நம்ம இருக்கிறது ரோட் லைஃப். யாருக்கு என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். ப்ரோ ரைடருக்கு ஆக்சிடென்ட் நடக்கலாம், பிகினர் ரைடருக்கு ஆக்சிடென்ட்டே நடக்காமல் அந்த மாதிரி தான். ஸோ இன்னொரு டைம் உங்களுக்கு ஜாக்கெட் காட்டுறேனே, இது ஜிப்பிங் போட்டு காட்டுப்பா. உள்ள பேடிங்ஸ் வச்சுருங்க கரெக்டாக. அதுக்குள்ளே நான் பசங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்மெட்டு ஏதாவது வேறு ஏதாவது பொருள் வச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் லூப்லாம் பண்ணோம்னா டயர் மேலே வைப்பாங்க. இதுக்கு பேர் என்ன? ஜி ரோலர். டயரை ஃபர்ஸ்ட் கீர் போட்டு விட்டாங்கன்னா போதும், சுற்றிக்கிட்டே இருக்கும், வண்டி கீழே விழுகாது. ஸோ செயின் லூப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து தயவு செஞ்சு செயின் லூப் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த செயின் லூப்புக்கு முன்னாடி ஒரு இது வரும். சரி, செயின் லூப் எடுத்து கொடுங்க. ஸோ செயின் லூப்புக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஒன்று வரும். அதை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். யாருமே கையை வந்து பார்த்தீங்கன்னா செயின் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகாதீங்க. எத்தனையோ பேரோட விரல் போயிருக்கு. இதோ இது இருக்கா, இதை யூஸ் பண்ணி இப்படி தள்ளி நின்று ஸ்ப்ரே பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் விரல்களை பத்திரமா பார்த்துக்கோங்க டிடிஎஃப். இதை வந்து நம்மளோட மெக்கானிக் ஷெட்டுக்கு செயின் லூப் பண்ணுவாங்களே அதுக்கு கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த புல்லட்டுக்கு தேவையான லைட்ஸ் இது ஃபுல்லாக வந்து பண்ண எல்லோ கலரு ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் ரெட் கலர் ஏரியும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜனோ எல்இடியோ சம்திங்க அந்த ஹெல்மெட்டுக்கு வந்து பார்த்தா மேலே மாட்டக்கூடிய இது ஒரு ஹார்ன்ஸ் ஸோ இந்த இதுங்க நல்லா இருக்கு பட் எனக்கு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் எனக்கு வந்து இந்த முடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் தை பேக்ஸ்லாம் இருக்குது டிடிஎஃப் ஸோ இங்கே தெரியுதுங்களா தை பேக்ஸ் மேன் பேட்ச் இது மேன் பேட்ச் தேவையான பொருளாக வச்சுப்பேன் கரெக்டாக அடுக்கி வச்சுருங்கப்பா 3 டைப்பில் வரும் பொருட்களை டிபெண்ட் பண்ணி மாறும் ஆனால் நீங்கள் பாருங்கண்ணே உங்களுக்கு காசு இன்னும் கொடுக்கலையா ரபீனாக்கா போயிட்டாங்கடா யார் ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓ ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களா ஏன் பில்லிங் முடிக்கிறதுக்குண்ணா பேமெண்ட் அவங்க தானே பண்ண சரி நான் உட்காருங்க இப்போ மெட்டீரியல் செக் பண்ணிட்டு இருக்காங்களோ சரி உட்காரு காலையில் வச்சதுக்கு இப்போ பேமெண்ட் அதான் உட்காருங்கண்ணா ஏன் நிற்கிறீங்க பார்த்துட்டு நம்ம பேசிட்டு அட பரவாயில்ல உட்காருங்க ஸோ ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம கடையில் வந்து பண்ண வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன்ல இந்த ஒர்க்கை யார் பண்ணுறாங்கன்னு வந்து பண்ண ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுறாங்க அது யார் வாசா ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன் நானும் அஜிஷும் தான் எங்களுக்குள்ள வந்து பண்ண பேர் பிரச்சனையே கிடையாது இந்த கூட இருக்கிற குட்டி சாத்தாங்க இருக்கு பார்த்தீங்களா டேய் என்னடா மச்சான் பேர் அண்ணே ஓ சூப்பர் சூப்பர்ண்ணே என்னடா மச்சான் உன் பேர் மட்டும் வச்சிருக்கான் சி நீ அவன் பேர் மட்டும் வச்சிருக்கான் உன் பேர் வைக்கல புது குழப்பம் எனக்கு ரொம்ப மனசு வச்சிருச்சு வேற யாரு நம்ம பரணி பையன்தான் தெரியுதா யாருன்னு பேர் வேணாம் நம்ம பையன்தான் பட் அது எங்களுக்குள்ள ஒரு வருத்தம் அது யாருக்கிட்ட போய் அது இப்போ எங்கிட்ட வந்து அப்படி சொன்னாங்கன்னா ஏன்னா எங்கிட்டலாம் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஜெயிலில் இருந்த டைம்லலாம் அது நான் ஏதோ ஒரு vlogல சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் இது ஒரு செம்ம ஒரு விஷயங்க நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் யார் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு 3வது மனுஷர் வந்து யாராவது ஒரு குட்டை கிளப்பி விட பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் இதாகிடாதீங்க ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மச்சா பிச்சப் இருக்கட்டும் உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் விட்டு தரேன்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு வந்து பண்ண உன் பேரை வச்சுக்கணும் எனக்கு எதுவுமே வருத்தம் இல்லை எனக்கு சந்தோஷம் எல்லா இடத்துலையுமே நான் போய் ப்ரௌடாக ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன் இது அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவேன் பட் அந்த 3வது மனிதர்னால தேவையில்லாத பிரச்சனைகள் ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து இங்கே இதோட ஒரு ஃபன்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நான் இது மாட்டணும்னு நினைக்கல நம்ம பசங்க தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டிட்டாங்க அங்கே பார்த்துட்டு மச்சான் என்னடா டிடிஎஃப் வாசன்னு இருக்கு இத்தனை நாள் டிடிஎஃப்னு தான் இருந்துச்சு இப்போ டிடிஎஃப் வாசன்னு போட்டான் கடையா வந்து தான் உந்து இல்லை உன்னை திடீர்னு ஒரு நாள் துரத்திடுவான் அப்படி இப்படிலாம் பேசிட்டாங்க எனக்கா சரியாது சரி அதுக்கப்புறம் அஜித் பையன் வந்து பண்ணா இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஓட்டிட்டு அதை அங்கே போட்டான் சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலியாக இருக்கட்டும் இல்லை இது ரிமூவ் மட்டும் பண்ணியிருந்தாங்க ரிமூவ் மட்டும் பண்ணி இங்கே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து வேற எங்கேயும் கழட்டியே வச்சிட்டோம் அது ஏன்னா இங்கே ஒட்டலன்னு அதுக்கப்புறம் அஜிமாப்ளையோட லைட்டை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ இது எங்கே இருந்துச்சு உள்ளே இருந்துச்சுண்ணா ஓகே உள்ளே இருந்துச்சு அந்த போர்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டா நானுமே ஜாலியாக கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன் சரி மச்சான் ஜாலி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து பண்ண கடைக்குள்ளே வரேன் இந்த ஏஜே லைட் இங்க இருக்கு இது இங்க இருக்கு நானு ஐயோ நம்மளா பிரிய மாட்டோம் இவனுங்களா நம்மள பிரிச்சிருவானுங்க எவன்டா அவன் இந்த வேலையை பண்ணதுன்னு கேக்குற டெக்னீஷியனுங்கிறான் என்னடா சொல்ற டெக்னீஷியன் என்னவா இவன் முன்னாடி ஒரு நாள் வேலையை பார்த்தான் என்னன்னா இதை கழட்டி இது இங்க வச்சிருந்தாங்க எவன்டா அண்ணன் பேர் கழட்டி இங்க வச்சு தலைகடா எடுத்துட்டு இங்க ஓட்டிட்டான் எனக்கு டேய் எங்களுக்கு பேரு பிரச்சனை இல்லடா உங்களால பிரச்சனை வந்துடும் வேணாண்டா அப்படின்னா டிடிஎஃப் ஆக்சுவலி vlog எடுத்துட்டு இருக்கவே ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லாபம் காசு பணம் அதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரே கிடையாது எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிராண்டாக மாற்றணும் அதுதான் என்னோட ஆசை அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாப்பிள்ளை வந்துட்டு பேர் கேட்டதே கிடையாது நாங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி வேற ஒருத்தங்கனால ப்ராப்ளம் வந்தது அது எங்கள் கூடயே இருந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு எங்களுக்கு தெரியாமல் போய் இப்படி பேசிட்டு அது எப்படி பேசினா நம்மகிட்டே வந்துடும் தெரிஞ்சும் இப்படி பேசினது வருத்தமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் சரி மச்சான் நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜே பில்டர்ஸ்னு வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் சரி வேணாம் இதை வந்து ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஏஜே கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு வீடு கட்டுற மாதிரியான ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஜிமாப்லேயும் நானும் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிகினிங் ஒர்க்கு ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டப்போட ஆஃபீஸ் போட்டுட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம் இன்னும் கொஞ்ச நாளில் வெயிட் பண்ணிக்கோங்க டிடிஎஃப் அதுக்கப்புறம் வேறு என்ன பேசிகிட்டு இருந்தோம் என்னென்ன பேசிகிட்டு இருந்தோம் சொல்லும் என்ன வாங்கலாம் வந்தீங்க ப்ரோ நீங்கள் டிரான்ஸ் மாடல் ஹெல்மெட்டா சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எடுத்துட்டீங்களா ஓகே சூப்பர் முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போயிருந்தீங்களா பார்த்துட்டு மட்டும் போயிருந்தீங்களா ஓகே இப்போதான் வந்தேன் அப்புறம் நான் கேட்கும்போது பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னீங்க ஓ இப்போ வந்து பார்த்துட்டேன்னீங்களா ஓகே டார்லிங் ஆல் தி பெஸ்ட் ஓகே வாங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க ஒன்றும் முழுசா போதும் சிவகங்கையிலேருந்து வரீங்களா ஐயோ ரொம்ப நன்றி ப்ரோ நல்ல வேலை இருந்துட்டேன் ஏன்னா எப்பவுமே இருக்க மாட்ட முடியாதுல்ல கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க கண்டிப்பாக அம்பத்தூர் தானா சூப்பர் அது போக டேங்க் பேக்ஸ் 2 மாடலில் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா வித் மேக்னெட் இன்னொன்று வந்து பண்ண வித்தவுட் மேக்னெட் டேங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேங்க்ல வச்சாலே டம்முன்னு ஒட்டிக்கும் ஸோ அது வந்து பண்ண வித் மேக்னெட் வித்தவுட் மேக்னெட்டுங்கிறது இது போட்டு கட்டிக்கிறது தான் அதுலேயுமே கட்டிக்கலாம் இதில் மொபைல் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் இது சின்னதாக இருக்குது இது பெருசாக இருக்குது
கெப்பாசிட்டினா 5 லிட்டர்ஸ். ஓகே, அதுவுமே 7 லிட்டர்ஸ். ஆமா. ஸோ கெப்பாசிட்டி பொறுத்த அளவுக்கு நம்மளோட டிடிஎஃப் பெட் ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க. சின்ன எனக்கு ஒன்றும் பெருசாக வைக்க மாட்டேன், வாசா மொபைல் பவர் பேங்க் மட்டும் தான் வைப்பேன். ஸோ தை பேக்ஸ் விரும்பாதவங்க இந்த மாதிரி பேக்ஸ் விரும்பினா போட்டுக்கலாம். இல்லைன்னா சில பேர் தை பேக்ஸும் போடுவாங்க, அதுவும் போடுவாங்க. என்ன இதை ட்ராவல் நம்ம போகும்போது நடந்து எடுத்துகிட்டே போய்க்கிட்டா அதை வந்து அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. வேற என்ன சொல்ல இருக்கு? ஸோ டெயில் பேக்ஸ் இருக்குது டிடிஎஃப். அதுக்கப்புறம் வந்து பண்ண சேடல் பேக்ஸ் இருக்குது நம்ம கடையில். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டெயில் பேக் தான் சொல்லும். இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன், நல்லா பல 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 பலன்னு சொல்ல. இது என்ன பேக்? இது என்ன பேக்? இது பின்னாடி அட்வென்ச்சர்ல வச்சு கட்டுவோம்ல நம்மளுக்கு. ஓ, அட்வென்ச்சர்ல மாட்ற மாதிரியா? நம்ம ட்ரை பேக் சொல்லுவோம், எவ்வளவு தண்ணி போனாலும் உள்ள போகாது. ஓ, இது ட்ரை பேக்கா? ட்ரை பேக் சொல்லுவோம். ஓகே ஓகே, தண்ணில கிண்ணில எல்லாம் போட்டு போலாம். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபுல்லா. பரவாயில்லையே, மழை பெஞ்சாலும் வந்து பண்ண தண்ணி உள்ள போகாது. இது வந்து நம்மளோட நார்மல் பைக்ஸ்ல வந்து டெயில் பேக் கூட வச்சுக்கலாம். டெயில் பேக், சேடல் பேக். இது வந்து டெயில் பேக். டெயில் பேக். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நல்ல பெரிய ஸ்பேஸா இருக்கு டிடிஎஃப். இதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பெரிய டெயில் பேக்குங்க. ஸோ அந்த இது ஒரு நல்ல பிராண்ட், ஆக்ஸார் பிராண்ட்லேயே இருக்குது நம்மளோட டிடிஎஃப் பெட் ஷாப்பில். என்ன ப்ரோ பார்க்கலாம் வந்திருக்கீங்க? ஆக்ஸார் மாடலா? சூப்பர் சூப்பர். ட்ரான்ஸா என்ன மாடல் இது? இது பிடிச்சிருக்கா ப்ரோ உங்களுக்கு? இது லிமிடெட் விவிட். உங்களுக்கு என்ன ஹெல்மெட் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க, பெஸ்ட் ப்ரைசிங் பண்ணிக்கலாம் ப்ரோ, நல்ல டிஸ்கவுண்ட்ல. எந்த ஹெல்மெட் செல்லும்? பயங்கரமா இருந்துச்சு. 2005. ட்ரூப்பர்லாம் என்ன பிரைஸ் வருது? எம்ஆர்பி 1895. 1895 டிடிஎஃப் ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது 1900 பக்கம், 1800 and something 1900 வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டாட்ஸ் ட்ரூப்பர் மாடலு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நார்மல் ஹெல்மெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்மெட் இருந்தால் கண்டிப்பாக இதை நான் வாங்கியிருப்பேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக காற்றை வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வைசரை எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டு ஓட்ட ரொம்ப பிடிக்கும். இதுவே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம் நல்லாயிருக்கும். பட் இப்படி போகிறது சேஃப்டி கிடையாது, இப்படி ஃபுல்லாக போகிறது தான் சேஃப்டி. பட் இப்படி ரெண்டுமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன். வந்து கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. ஸோ ட்ரூப்பர்லேயே வந்து பார்த்தா வித்தியாசமான கிராஃபிக்ஸ் உள்ள ஹெல்மெட்ஸ் நம்மளோட டிடிஎஃப் பெட் ஷாப்பில் இருக்குது. ஆமாம், நல்லா இருக்கலாம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கானா? ஒரு 2 நிமிஷம் மட்டும் வீடியோ இருக்கா? ஓகேண்ணா. என்ன ஹெல்மெட் பார்க்கலான்னு வந்தீங்கன்னா பிடிச்சிருக்கா? வாங்கிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகேண்ணா. சரி, என்ன பெஸ்ட் ப்ரைசிங் பண்ண முடியுமோ பண்ணித்தாங்க. இல்லை ப்ராடக்ட்டில் ஏதாவது பண்ண முடியும்? நல்ல கிராஃபிக்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் க்ரீன். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சன் வைசரும் வந்துடும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்டர் மாடல். ஸோ ட்ரிஃப்டர் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைசர் கிடையாது. பட் தண்டர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைசர்ஸ் அவைலபிள் இருக்குங்க நம்மளோட டிடிஎஃப் பெட் ஷாப்பில். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது? தண்டர் ப்ரைஸ் எவ்வளோ வருது? 1985 வந்து தண்டர் ப்ளஸ் ஃப்ரீ வைசர். ஓ, ப்ளஸ். வெரி குட் வெரி குட். ட்ரிஃப்டர்ல 2550 வித் சன்கிளாஸ். அப்போ சரி, நம்மளோட டிடிஎஃப் பெட் ஷாப் சார்பா இதுக்குமே ஒரு வைசர் ஃப்ரீ பண்ணிடுங்க. சரி, நான் பார்த்தனால அந்த ஹெல்மெட் அவர் கேக்குறாரு. எந்த ஹெல்மெட் கேட்டிருந்தேன்? அந்த ஹெல்மெட் பிடிச்சிருக்கா? ஆனால் எடுத்துக்கோங்கண்ணே, வாங்க. நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக பால் பச்சையாக இருக்குது. அது போக நாய் கத்துற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தேன். புல்டாக். ஆமாம், நல்லா இருக்கு. என்ன எடுத்துக்கோங்க. ஆனால் இது விலை ஜாஸ்தினா அதை விட இது ஒரு சேம் தானா? சாரி நான் ட்ரிஃப்டர் மாடலும் நினச்சிட்டேன். ஓகே ஓகே. அண்ணனுக்கு ஒரு ஃப்ரீ வைசர் பண்ணி கொடுத்துருங்க. வாங்க செல்லும். அது ஃப்ளோவில் கூப்பிட்டு செல்லும். கஸ்டமர் இஸ் அவர் பாஸ். கஸ்டமர் இஸ் அவர் பாஸ். அதனால தாங்க இதுக்கு விலையும் கம்மி பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரீ வைசரும் கொடுத்துருங்க. ஓகே பண்ணி கொடுத்துருங்க. வேற யார் பில் போடுவாங்க? ஹேமந்த் தம்பி போட்டுருவானா? ஹேமந்த் பில் பண்ணிடுங்க. அவங்களுக்கு விலை கம்மி பண்ணி கொடுத்துருங்க. அது போக ஒரு எக்ஸ்ட்ரா வைசர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது மாடல் காட்டுச்சலும். இதான் ட்ரூப்பர், தண்டர். இதுவும் அதே தானா? இல்லை இது அதே தான். இது லயன் லெப்பர்ட். ஸோ அதே கலர் தான் டிடிஎஃப். பட் இதில் வந்து பார்த்தா லியோபோர்ட் எடிஷன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்தா 2550ங்க. 2550 தானே சொன்னோம்? ஆமாண்ணா, 2550. ஆனால் க்ளவுஸ் பார்த்தீங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. என்ன ஸ்ப்ரே? செயின் லூபா? டிஸ்க்கு? ஓ, செயின் ஸ்ப்ரே தானே? டிஸ்க் இந்த மாதிரி மாடல். டிஸ்க் இது கலர் அடிக்கும். ஓகே, கலர் பண்ணிக்கலாமே. இது கோல்டன் கலர் இல்ல. கோல்டன் கலர் இல்ல, இருங்க நான் எடுத்து தரேன். ஆக்சுவலி கீழே இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சிருக்கோம். என்ன கலர் வேணும் ப்ரோ உங்களுக்கு? ஸ்ப்ரே, பெயிண்ட் ஸ்ப்ரே. இது செயின் ஸ்ப்ரே கிடையாதுல்ல, இது செயின் வீலுக்கோ ஏதோ பெயிண்ட் கலர் பெயிண்ட் பண்ண சொன்னாங்களே, அது பெயிண்ட் கலர் பெயிண்ட். ப்ரோ கோல்டு இருக்கு, கோல்டு இருக்கு. நீங்கள் நாளைக்கு யூஸ் பண்ணுங்க. 350 rupees வரும். இது ஓகே. ஓகேவா? எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். சுற்றி இருக்கிறதெல்லாம் பேப்பர் கவர் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா காயோட டைமிங் கொடுத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி. ரொம்பலாம் தேவையில்லை, அதுக்கு என்ன ஒரு 15 நிமிஷம் போதா? இல்லை, நான் இதுக்கு 2 days கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மேட் பெயிண்ட். ஆமாம். ஓ ஓகே. நான் லைஃப் நல்லா இருக்கும். நிமிஷத்தில் பெஞ்சிரும் காஞ்சிருமோன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேற என்னென்ன செலவு இருக்கு வாக்காட்டு? இல்லை மெட்டாலிக் பெயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் கலர்ஸ். ஓகே, மெட்டாலிக்கும் இருக்கு, மேட்டும் இருக்கு. வெரி குட். அது கொஞ்சம் டிஸ்பிளேல வைங்க. ஆக்சுவலி என்னன்னாங்க, கீழே இருக்கிற நம்மளோட மெக்கானிக் ஷெட் ரெடி பண்ணுறதுனால கீழே இருக்கிற எல்லா குடோன் சம்மந்தமான பொருளுமே எடுத்து வந்து மேலே அந்த சைடில் ஃபுல்லாக வச்சிட்டோமா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல. டிடிஎஃப் அது போக வந்து பண்ணால் நம்மளோட டிடிஎஃப் பெட் ஷாப்பில் இந்த பிரம்போ பிரேக்கிங் எல்லாமே இருக்குங்க. இதோ
ஆக்சுவலி எனக்கு இந்த பிரேக்கிங் சிஸ்டம் விட இந்த ஆயில் கேப் ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்கும். அது ஒரு மாதிரி மாஸ்டர் சிலிண்டர் மாதிரி வாங்கி கடையில் போட்டுட்டு போனோம்னா செம்மையா இருக்கும். ஸோ கடையில் போட்டு போனாங்கிற பாரு, பைக்கில் மாட்டிட்டு போனால் செம்ம சீனாக இருக்கும். பட் இந்த பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா? ஆவரேஜ் ஓகே 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 ஓகே. ஸ்டாக்கு கூட கம்பேர் பண்ணும்போது நார்மல் தான். ஓகே ஓகே. இது ஆக்சுவலி ஒரிஜினல் பிரம்போ கிடையாது, இது வந்து மாஸ்டர் காப்பிம்பாங்க. லுக் வைஸ் பார்க்க நல்லா இருக்கும். அது போக அட்ஜஸ்டபிள் லிவர் வந்துடும். அது இது அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழுந்தா உடையாது தானே? ஆமாண்ணா. இப்படி சப்போஸ் வண்டி கீழே விழுகுதுனாங்க இது உடையாம இப்படி நகுந்து போயிடும். ஃபோல்டபிள். ஸோ இந்த பக்கம் இப்படி வண்டியில் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி வண்டி சாயுது அப்படிங்கிற பட்சத்தில் பட்டு இப்படி மேலே போயிடும். அதனால உடையாது. நல்லா நிறைய லிவர் உடஞ்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். லாங் ட்ராவல் போகும்போது கஷ்டப்படுவீங்க? லாங் ட்ராவல் போகும்போது இல்லை, எப்போது வண்டி கீழே வந்துச்சுன்னா இப்போலாம் கஷ்டப்பட்டது கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ளூ கலர் R15 கோல்டன் ஃபுல் கோல்டன் R15 இருக்கும்போது ஜார்விஸ் மாப்பிள்ளைய கூட இருக்கும்போது கஷ்டப்பட்டிருக்கேன். டிடிஎஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹக்கருங்க. ஸோ வந்து வீல் ஹக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஸ்டைலிஷ்டாக ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஒரு மாதிரி இருக்கிறது பிடிக்காது. அதனால வந்து இந்த மாதிரி ஸ்டைலிஷாக ஒரே சைட் பிடிச்ச மாதிரி சொல்லி ஆசைப்படுவாங்க. வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ண நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் இருக்குது. அது வந்து கார்பன் டிப்புடுங்க. ஸோ நல்லா ப்ரீமியம் லுக்காக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில். இதை டைட் பண்ணால் கரெக்டாக ஒரே பக்கம் நின்றுங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் வந்து பண்ண ஹேண்டில் பார்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் அவைலபிள் இருக்குது. இந்த 2 பைப் வச்ச 2 வாய் வச்ச மியூசிக் சிஸ்டம் கூட சொல்லிடாத மியூசிக் சிஸ்டம் கூட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. அண்ட் வந்து பண்ண இது ஃபுல்லாமே ரேஸ் யூஸ் ஒன்லி. ஸோ வந்து ரேஸ் ரோட் பர்பஸ். ஆமாம், நாட் ஃபார் ரோட் பர்பஸ். நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், நாங்கள் சொல்கிறோம். அது கஸ்டமரோட விருப்பம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை எங்ககிட்டயே வந்து பண்ண மாட்டிட்டாங்கன்னு சொல்லும்போது கூட ட்ராக்குக்கு தான் ப்ரோ யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் ட்ராக் பர்பஸ் மட்டுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆமாம். ஸோ வந்து ட்ராக்கிங் அப்படிங்கிறது ஒரு லீகலான ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை ஜாஸ்தி பண்ணிடு. ஒரு ப்ரைவேட் பிளேஸ். ஆமாம், பைக் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரோம், மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி தரோம், அண்ட் வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ பைக்கை வந்து எப்படிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பை விசிட் பண்ணி அண்ட் டிடிஎஃப் மெக்கானிக் ஷெட்டை விசிட் பண்ணி கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் வந்து எல்லா பொருளையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் எதுக்குள்ளேயாவது மறைஞ்சு தான் இருக்கும். ஸோ டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த ஸ்கல் மாஸ்க் எல்லாம் இருக்குது. ஸோ வித்தியாசமான ஹெல்மெட் மாஸ்க் எல்லாம் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்பில் இருக்குது. டிடிஎஃப் காகுல்ஸ் இருக்குது. இந்த கிரிப் எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலி என்ன ஆகும்னா வண்டியில் போக போக அப்படி ஸ்லிப் ஆகும். அது ஸ்லிப் ஆகக்கூடாது. ஆக்சுவலி எதனால நாங்கள் கீரு பிரேக் எல்லாம் போடுற இடமே அதுதான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஸ்லிப் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தா அது நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் எல்லா டைப்பான க்ளவுஸ் இருக்குது. நல்லா இருக்கீங்களாண்ணே? வாங்க எடுத்துக்கலாம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நீங்களும் திருத்தணியிலேருந்து தான் வரீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். இல்லைன்னா வ்ளாகில் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை வ்ளாக்லேயும் போடுங்க. கண்டிப்பாக போடுறோம் ப்ரோ. அவ்வளோதான் டிடிஎஃப் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். அப்படி இருந்தாலுமே இந்த போல்ட் நட்ஸ், இந்த ஸ்க்ரூக்கு மேலே போடுற இந்த கோல்டன் கலர் இருக்குது. ஸோ சில்வர் கலர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ப்ளூ கலர் இருக்குது. பட் இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே ஒயிட்டாக மாறிடும். ஒயிட்னா சில்வர் கலரில் வந்துடும். இந்த சில்வர் கலரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள்லாம் மாறாது, ரொம்ப நாள் கழிச்சு தான் மாறும். அண்ட் வந்து பாலாக்கில் இருக்குது, நிறைய இருக்குது டிடிஎஃப் நம்ம பிட் ஷாப்பில். அண்ட் இன்னும் நிறைய பொருட்கள் எங்களுக்கு தேவை வரும். பாலாக்ல இந்த ஹேண்ட் ஸ்லீவ்ஸ்லாம் என்னென்ன கலர் இருக்குது? ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது. அப்போ இந்த டேட்டூ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களா? ஆமாம், அதெல்லாம் பொறுமையாக இது சீக்ரெட். அது ஓகே டிடிஎஃப் வந்து இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விலை வந்துட்டு இருக்கோங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிராண்டாக மாற்றணும்னு தான் நான் ஓடிட்டு இருக்கேன். அண்ட் வந்து கடைக்கு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளவோ தேவைப்படுது. கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சி ஏதாவது பண்ணி நான் கஷ்டப்பட்டு கடையை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எவ்வளவோ ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு 50 ரூபா லாஸ் ஆகி அந்த ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ ரூபாய் நமக்கு லாஸ் ஆகியுமே பண்ணி கொடுத்தோம். எவ்வளோ? 100 rupees எங்களுக்கு வர்றதை விடவே நாங்கள் இன்னும் 100 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தோம். அது போக ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், அது போக ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்த்துனால தான் 100 ரூபாய் எங்களுக்கு மைனஸ் ஆச்சு. எதனாலன்னா டிடிஎஃப் பிராண்டாக மாறணுங்க. மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. எங்களோட ஆசை, எங்களோட கனவு எல்லாமே அதுதான். எனக்கு என்ன ஒருத்தர் நான் கூடவே இருந்துட்டு அப்படி போய் சொல்லிட்டாங்களே, அப்படி ஏமாத்துறாளடா நான், கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை கழட்டி விட்டுருவான்டா. இப்போ கூட நான் தான் ஓடிட்டு இருக்கேன், கட்டியாக விட்டுட்டேன். ஓகே, ஸோ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் சரி, லவ்வர்ஸ்குள்ளேயும் சரி, நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னா 3வது மனுஷன் வந்து ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டுக்காதீங்க, அவங்க சொல்கிறத கேட்காதீங்க. இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன் என்னாச்சுன்னு. நம்ம நட்ராஜன் இருக்காருல்ல, நட்ராஜன் உனக்கு தெரியாது, நீ என்ன அமர்ந்துக்கிற அன்னைக்கு வந்தாங்கண்ணா பிட் ஷாப் ப்ரமோஷன் வீடியோ போட்டாங்க. ஹைபூஸா வச்சிருப்பாரு. ஓ வீடியோவில் பார்த்துருக்கேன். சாரி, ஹைபூஸா வச்சிருப்பாரு நட்ராஜன். அந்த அண்ணன் என்ன ஜெயிலில் இருக்கும், அவர் லாயர் தான். என்ன பார்க்க ஒரு நாள் வந்திருந்தாங்க. ஏன்னா பெயில் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது, இல்லைப்பா பெயில் கிடைக்கிறது இல்லை, ஏதோ சதி அப்படின்னாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? அஜியும் கேம் விளாடுறான், எங்கேயோ காசு வாங்கிட்டான் போல. ஓ நினச்சி பாருங்க, நீ ஜெயிலுக்குள்ள இருக்க. நெகட்டிவ், ஃபுல் நெகட்டிவ். என்னோட லாயர், என்னோட காஞ்சிபுரத்தோட ஃபர்ஸ்ட் லாயர் வந்துட்டு, பசா அஜியை நம்பாத, அவன் ஏதோ பெருசா பண்ணிட்டு இருக்கான், அவன் நீ வெளியே வரக்கூடாதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கான், பார்த்துக்கோ, உன் அக்கௌண்ட்ல யார்கிட்ட இருக்கு, ஏடிஎம் கார்டில் யார்கிட்ட இருக்கு, அஜி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. பாத்தியா எல்லாம் ஒரு சதி நடக்குதா அப்படிங்க.
அது நீங்கள் ஒரு டவுனான சுச்சுவேஷனில் ஒரு ரொம்ப ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு ஹெல்த் சரியில்லை, மனசு மென்டலி எல்லாமே ஸோ அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கும் அஜிக்கும் செட் ஆகலை. எங்கள் அம்மாவும் வந்து அப்படி சொல்கிறாங்க, அஜி நம்பாத அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் நான் அந்த இடத்துல சொன்னது என்னென்னா, என் நண்பனை பற்றி எனக்கு தெரியும், யாரும் சொல்ல தேவையில்லை. கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஜெயிலை விட்டு வெளியே வந்தோடனே நான் யார் காரில் போகணுன்னு நான் ட்ரை பண்ணியிருப்பேன். நான் அஜிமாப்பில் கூட போகணும், நாங்கள்லாம் ஒன்றா போகணும் ட்ரை பண்ணியிருப்பேன். பட் அம்மா சண்டை போட்டிருப்பேன். ஏறுங்க அவ்வளோ ஒரு மீடியாஸ்க்கு முன்னாடியுமே நான் போராடிருப்பேன். எனக்கு தெரியாதா மீடியாஸ்க்கு முன்னாடி இப்போ எங்கள் அம்மா எனக்கு திட்டுவாங்க, அது வந்து நமக்கு இன்னும் நெகட்டிவிட்டியாக மாறும், நம்ம அம்மா கூடயே போயிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு நம்ம மச்சான் காரில் ஏறிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கலாமே. அப்படின்னு நான் பண்ணலை. நான் போராடினேன் என் ஃப்ரெண்டுக்காக. இல்லைம்மா நான் என் ஃப்ரெண்டு கூட வரேன், வாங்க நம்ம எல்லாரும் அந்த காரில் போவோம் அப்படின்னு. மாட்டவே மாட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து பண்ண, சரி வாங்கம்மா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா கூட போயிட்டு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த காரில் போனேன். பார்த்தேன், உங்களுக்கு புரியுது. ஸோ நான் என் ஃப்ரெண்டுக்காக நான் அவ்வளோ போராடினேன். எனக்கு என் நண்பனை பற்றி தெரியும். பட் அங்கேயும் ஒரு பிரச்சனை. இப்போ அஜிமாப்பில் அந்த மாதிரி ஒரு டவுனான சுச்சுவேஷன் இருந்துட்டு அங்கே வந்து யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா மேபி என்ன வேணா ஆயிருந்திருக்கலாம். ஆமாம், திஸ் ஆர் தட் என்ன வேணா ஆயிருந்திருக்கலாம். பட் என்னை விட்டு கொடுத்துருக்க மாட்டான்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை. பட் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அந்த வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக மேபி மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. ஒருவேளை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி. ஒரு வேலை இருக்குமோ. பட் நான் அங்கே எதுவுமே நம்ம இல்லையே. பாண்டு நல்லா எது இப்போ வரைக்கும் என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அந்த 2 மாசமா ஒரு 45 நாள் இருந்தேன்னா இப்போ வரைக்கும் எவ்வளோ செலவாச்சுன்னு என் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ போச்சுன்னு கூட நான் கணக்கு வைக்கல. அந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து பண்ண கடவாடகை கட்டணும் வந்து நிறைய செலவுகள் ஆச்சு. பட் என் டிடிஎஃப் ஜிபிஎஸ்க்காக, டிடிஎஃப் பஞ்சர் லிக்விட்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் போச்சு. நான் இப்போ வரைக்கும் வந்து பண்ண கணக்கு பார்க்கல. ஆனால் கணக்கு பார்க்கணும். நான் என்ன தம்பிக்கல இருக்கேன்னா சரி எந்த மாதம்னு சொல்லி பார்த்தா ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக விட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு நல்ல ட்ரஸ்ட் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், லவ்க்குள்ளேயே தான். ஸோ யாராவது வந்தால் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணாதீங்க, நம்பாதீங்க. எனக்கு அது மட்டும் வருத்தமாக இருந்துச்சு. அது சரியாயிடும். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எல்லாம் இருக்கிறது தான். பட் நான் எல்லாரையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தள்ளி வர ஆரம்பிச்சிட்டேன். அருமைப்பூரில் இல்லைங்க, பரவாயில்ல, ஒரு நாள் தெரியும் போது நம்ம தள்ளி இருப்போம், அவ்வளோதான், பார்த்துக்கலாம். பட் நான் என்ன பண்ணாலுமே மன்னிச்சு மறுபடியும் சேர்த்து பட்டுட்டே அதுதாங்க ஒரு மைனஸு. எல்லாத்துக்கூடையும் நார்மலாக கேஷுவல் டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய தப்பு வேணால் பண்ணிட்டு வரட்டும், சாரி கேட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து பண்ண சேர்ந்துருவேன். பட் அது அந்த கேரக்டர் மட்டும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தப்பு பண்ணிட்டு வந்தாலும், ஏன்னா அது வலிக்குது இல்லைங்க. உயிரை வச்சு நம்புகிறோம், கடைசியில் நண்பர்கள்லேயே யார் உண்மையான நண்பர்கள்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. போய் பார்த்துக்கலாம், நடப்பதெல்லாம் நம்பிக்கை. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ யாரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அண்ட் வந்து நம்ம டிடிஎஃப் பெட் ஷாப்பில் ஆன்லைன் பொருட்களும், அது எந்த பொருள் வேணாலும் ஆன்லைன்லேயும் நாங்கள் தரோம். ஸோ நம்பர்ஸ் வந்து பண்ண இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். அது போக டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஷாப் லொக்கேஷன், ஷாப் ஃபோன் நம்பர், ஆன்லைன் ஆர்டர் பண்ணக்கூடிய நம்பர் எல்லாமே தந்துடுறேன். டடை வீடியோ அவ்வளோ சேவ் பண்ணுங்க, வேணுமே போட வேண்டியிருக்காங்க. பை டிடிஎஃப் லவ் யூ மிஸ் லாட்ஸ் பார்த்து பலமாக சேவ் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச்.